Today I am interested to welcome our scientist, chief guest, our scientist, Shri V. Ponraj sir, and I happy to invite Mr. Hendry sir, National President of FAIRA, and Mrs. Vatsala madam, CEO of Vatsala Tourism Academy. So they are going to give their valuable speech for us today in various subject and session. So it will be more useful to you. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். லா அலகிரியாவுடைய கஸ்டமர் மீட் ஆன் டிராவல் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் எஜுகேஷன் இந்த செஷன்ல கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு நல்கிய டாக்டர் எஸ் திருமுருகன் அவர்களுக்கும், எம்டி லா அலகிரியா டாக்டர் எஸ் திருமுருகன் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த தட் இஸ் ஃபைராவுடைய நேஷனல் பிரசிடென்ட் எனது நண்பர் திரு ஏ. ஹென்றி அவர்களுக்கும் மற்றும் அத்துணை நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, கண்டிப்பாக இந்த அருமையான ஒரு முயற்சியை திரு டாக்டர் எஸ் திருமுருகன் அவர்கள் முன்னெடுத்து பல்வேறு சாதாரண மக்களை சிங்கப்பூர் மற்றும் மலேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு அழைத்து சென்று அவர்களது சுற்றுலா கனவை நனவாக்கி கொடுத்து, அதோடு விட்டுவிடாமல் அவர்களை ஒரு குடும்பமாக உருவாக்கி அவர்களோடு இந்த ஒரு நல்ல அனுபவங்களை, நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை முன்னெடுத்த திரு லா அலகிரியானுடைய எம்டி திரு டாக்டர் எஸ் திருமுருகன் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போஸ்ட் COVID-19 சினாரியோல இந்த டிராவல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி இஸ் a மேஜர் ஹிட். அதுதான் அதிகமா பாதிக்கப்பட இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி. எனவேதான் இந்த இண்டஸ்ட்ரி பாதிக்கப்பட்டால் வருமானம், அதாவது ஒரு டூரிஸ்ட் இந்தியாவுக்குள் வந்தால் அவர்கள் மூலமாக குறைந்தது 4 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். அப்ப அந்த ஒரு டூரிஸ்ட் உள்ள வரும் பொழுது 4 பேருக்கு வேலைவாய்ப்பு என்றால் அது மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. அப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி இன்றைக்கு போஸ்ட் COVID-19ல இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சை சந்திக்கக்கூடிய, ஒரு சவால்களை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது இதிலிருந்து எப்படி மீள்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். அதனால்தான் சைனா அதனுடைய அந்த வூஹான் மாநிலத்திலே வந்ததை 3 மாதத்திற்குள் கட்டுக்குள் கொண்டு வந்து வூஹானையே இன்றைக்கு சுற்றுலாவுக்கு திறந்து விட்டிருக்கிறார் என்று சொன்னால், அப்ப டூரிசம் இண்டஸ்ட்ரிக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மதிப்பு என்ன என்பது தெரியும். அப்ப இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரிக்கு வூஹான் திறந்து விடப்பட்டிருக்கிறது. சைனாவுடைய ஒட்டுமொத்த சைனாவும் பாதிக்கப்படவில்லை. பல்வேறு சைனாவுடைய பெருஞ்சுவர் முதற்கொண்டு அத்துணை சுற்றுலா தலங்களும் இன்றைக்கு மக்களுக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சுற்றுலாத்துறையினுடைய முக்கியத்துவத்தை சைனா உணர்ந்திருக்கிறது என்று அர்த்தம். இந்தியாவிலே இன்றைக்குதான் 3வது லாக்டவுனுடைய கடைசி நாள். கண்டிப்பாக இதை தொடர்ந்து இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலேயும் நாம் சோசியல் டிஸ்டன்சிங், தனி மனித சமூக இடைவெளி, நம்மை மாஸ்கை அணிந்து நம்மை பாதுகாக்க கொள்ளக்கூடிய இந்த சூழலிலுமே இருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக மற்ற நாடுகளுக்கு எந்தெந்த நாடுகள் எல்லாம் இதிலிருந்து வெற்றிகரமாக வெளியே வரும் என்று டேட்டா ட்ரிவன் அப்ரோச்ல சிங்கப்பூருடைய NSU ஒரு ஸ்டடி பண்ணிருக்கு. அந்த ஸ்டடியின் பிரகாரம் அடுத்த செப்டம்பர், அக்டோபர், மே, அல்டிமேட்டா டிசம்பர் வரைக்கும் இதனுடைய தாக்கம் இருக்கும் என்று கணித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி பிக்கப் ஆகும். அதற்குள்ளே உள்நாட்டு டூரிசம் கண்டிப்பாக ஓரளவுக்கு பிக்கப் ஆகும் என்று நினைக்கிறேன். ஓரளவுக்கு நாம் ஹேர்ட் இம்யூனிட்டியை அடைந்து விட்டால் அது நடக்கும். இப்பயே டாஸ்மாக் திறக்கப்பட்டதனால் இது ஊரடங்கு மாதிரியே இல்லை, இது ஓபன் பண்ணி விட்டது மாதிரி தான் இருக்கு. எனவே அப்படிப்பட்ட சூழல்ல இருக்கும் பொழுது நாம் இந்த இண்டஸ்ட்ரியில முக்கியமா கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, லேர்னிங் அண்ட் என்டர்பிரைஸ். அதாவது லேர்னிங் லீட்ஸ் டு ஏர்னிங். சோ நாம் கற்றுக்கொண்டால் இந்த துறையிலே, டூரிசம் துறையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகம். இந்த கற்றுக்கொண்டால் அதை செயல்படுத்தும் பொழுது அதனால் வரக்கூடிய வருமானமும் அதிகமாகத்தான் இருக்கும். இப்ப கற்றுக்கொள்வது என்ன?
ஒவ்வொரு சுற்றுலா தலங்களிலுமே இன்றைக்கு பல்வேறு இடங்கள்ல அந்த கைடு வந்து இம்பார்ட்டன்ட். வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய நபர்களை சுற்றுலா தலங்களிலே அழைத்து சென்று அவர்களுக்கு விளக்குவதற்கு கைடு வந்து இம்பார்ட்டன்ட். இப்ப வடநாட்டிலிருந்து இங்கு வரக்கூடிய பல்வேறு புராண இதிகாச ஸ்தலங்கள், கோயில் ஸ்தலங்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு, சுற்றுலா பயணிகளுக்கு, அவர்களுக்கு அந்த கோயில் ஸ்தல புராணங்களை அதை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய அந்த கைடு வேணும். டெக்னாலஜி பேஸ்ட் இன்னைக்கு பல்வேறு உலகங்கள்ல வந்து விட்டது. எந்த இடத்திற்கு நீங்கள் சென்று எந்த பட்டனை அழுத்துகிறீர்களோ அந்த பட்டனை அழுத்தும் பொழுது அதை பற்றி சொல்லக்கூடிய இன்னைக்கு கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்து விட்டது. அப்புறம் கியாஸ்க் வந்து விட்டது. இப்படிப்பட்ட கியாஸ்க்கு இந்த கேஜெட்ஸ் எல்லாம் செயல்படுத்துவது, நிறுவுவது, அதை அந்தந்த சுற்றுலா தலங்களை மேனேஜ் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிக்கக்கூடிய அந்த சுற்றுலா துறையினுடைய வேலையாக இருக்கும். அது அவர்கள் செய்திருக்கிறார்களா என்று இந்தியாவிலே எடுத்துக்கொள்ள சொன்னால் ஒரு சில இடங்களிலே அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது, அனைத்து இடங்களிலும் இல்லை. நாமே ஒரு கோயிலுக்கு சென்றால் இது எத்தனை வருட ஆண்டுகால கோயில் என்று அந்த குருக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய சூழல் தான் இருக்கிறது. அந்த கோயில் என்ன, அந்த ஸ்தல புராணம் என்ன, யாரால் தோற்றுவிக்கப்பட்டது, எப்படி அது உருவானது, அது சுயம்புவா வந்ததா இல்லையா, இது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. வரலாற்று அதனுடைய ஆவணங்களை பற்றி, அது எப்படி எல்லாம் அது உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப இந்த ஒட்டுமொத்த டிராவல் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய லேர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இதை பற்றிய ஹிஸ்டரி, அதனுடைய கல்ச்சர், அதனுடைய அனைத்து அந்த பண்பாட்டு கலாச்சார அந்த மக்களுடைய வழக்கங்கள், சிவிலைசேஷனல் ஹெரிட்டேஜை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த சுற்றுலாத்துறையில ஈடுபடக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் அதை பற்றிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு வேண்டும். அதற்காக அலகிரியா ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே பாராட்டுகிறேன். கண்டிப்பாக இந்த முயற்சி ஒரு அட்வான்ஸ்ட் லெவல்ல போகணும். இன்றைக்கு உலகம் வெறும் கேஜெட்ஸ் மூலமாக, ஆடியோ மூலமாக, வீடியோ மூலமாக, டெஸ்க்டாப் மூலமாக, இல்ல கியாஸ்க் மூலமாக சுற்றுலா பயணிகளுக்கு சொல்வதை காட்டிலும் இன்னைக்கு இமர்சிவ் லேர்னிங், மிக்ஸ்டு ரியாலிட்டி லேர்னிங் என்ற நிலைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறது. ஆகுமெண்டட் விர்ச்சுவல் ரியாலிட்டியை அடாப்ட் பண்ணி இந்த இடத்திற்கு நாம் அதை உங்களையே வந்து நீங்க அந்த இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக உங்களை அந்த இடத்திற்குள்ளே உங்களை மூழ்க வைத்து உள்ளே அழைத்து சென்று அதை ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஆகுமெண்டட் விர்ச்சுவல் ரியாலிட்டி இன்றைக்கு டெக்னாலஜியில டெவலப் ஆகி வந்து கொண்டிருக்கிறது. இந்த டெக்னாலஜி எல்லாம் ஒரு டூர் டிராவலுக்கு ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து செல்லக்கூடிய நிலையிலே எந்த நாடு அதை எடுத்து செல்கிறதோ அந்த நாடு கண்டிப்பாக அதிகமான டூரிஸ்டை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வலிமை உள்ள நாடாக அது மாறும். ஒவ்வொரு இடத்திலேயுமே அந்த மிக்ஸ்ட் ரியாலிட்டி, அந்த 7G மல்டி டைமென்ஷனல் எக்ஸ்பீரியன்ஸை, அந்த 360 டிகிரி டோம் எல்லாம் வந்திருக்கு. அந்த 360 டிகிரி டோம்ல நம்ம உள்ள போனோம்னா we will feel as if we are entering into the reality. அந்த ஒரு உணர்வு வரும் பொழுது அதை பார்த்து விட்டு, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்திற்கு நாம் சென்றோம் என்று சொன்னால் உண்மையிலேயே அது ஒரு இனிமையான ஒரு அனுபவமாக அது இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் உருவாக்க வேண்டும். இதை ஒரு என்டர்பிரினர்ஷிப் ஆக்டிவிட்டியாகவும் அவர்கள் வந்து பிரான்சைசி ஆக்டிவிட்டியாகவும் கொண்டு செல்லும் பொழுது இப்படிப்பட்ட அனுபவங்களோடு கலந்த பாடங்கள், அந்த லேர்னிங் லீட்ஸ் டு பிரான்சைசி will make this entire tour and travel industry great opportunity for growth. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய முதல் முயற்சியை எடுத்து வைத்திருக்கக்கூடிய டாக்டர் எஸ் திருமுருகன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, கண்டிப்பாக இந்த சேலஞ்சிங்கான ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்தி அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு வருவதற்கு இந்த நிகழ்ச்சியை உருவாக்கினீர்கள். உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து அத்தனை நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். ரொம்ப 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 நன்றிங்க சார். ஆக்சுவலி சார் அளவுக்கு சாரோட ப்ரொஃபைல்ன்றது நாம சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. பட் இருந்தாலும் பெருமையா சொல்லிக்கிறதுன்றது, இப்ப நாங்கெல்லாம் வந்து ஐயா டாக்டர் அப்துல் கலாம் சாரை வந்து நேர்ல பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்ததை தவிர ஒரு நெருங்கி பழகினதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஐயா இல்லாத ஒரு பீரியட்ல ஒரு இவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் நம்ம கூட இருக்காங்க.
எங்களை போல படிச்ச ஒரு யூத் ஆகட்டும், ஒரு என்டர்பிரனர் ஆகட்டும், சார் இந்த மாதிரியான நிறைய அட்வைசரி, ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கெல்லாம் அட்வைசரி கமிட்டியில இருக்காங்க, சேர்மனா இருக்காங்க. ஸோ அவங்களோட அட்வைஸை எடுத்துக்கிட்டு நம்மளோட லால்கிரியான்றது இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு நகரும் சார். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே வந்து இது ஒரு எல்லாத்துக்குமான இருக்கிற ஒரு கிரிசிஸ், நாட் ஓன்லி டிராவல்டு, பட் எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி நான் படிச்சது டாக்டர் அப்துல் கலாம் சார் பேசும்போது ஒரு முறை சொல்லியிருக்காங்க, இந்த எப்பெல்லாம் மழை வருதோ ஸோ அப்பெல்லாம் வந்து சாதாரணமான பறவைகள் என்ன பண்ணுமான்னா கூடுகளை தேடுமா, நம்ம நனையாம இருக்கணும், ஏதாவது ஒரு கூடுக்குள்ள போனோம்னா நம்ம நனையாம இருந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம பருந்து சொல்றோம்ல, பறந்து, கழுகு, ஈகல், அது மட்டும் என்ன பண்ணுமான்னா மழை பெய்யற மேகத்துக்கு மேல பறக்க ட்ரை பண்ணுமா, பறந்துடுமா. அதனால காரணம் என்னன்னீங்கன்னா அந்த மழையில நனையாம நம்ம அதோட அதிகமா நம்மளால பறக்க முடியும் அப்படின்றது. சோ அதையெல்லாம் எங்க மனதுல தாங்கிட்டு தான் இப்ப எல்லாருக்குமான பிரச்சனை எப்படி இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம சிக்கிக்காம இந்த பிரச்சனையவே வந்து ஒரு சொல்யூஷனா எடுத்துக்கிட்டு இன்னொன்னும் சொல்லுவாங்க. அதனால சாதாரண மனிதர்கள் வந்து பிரச்சனையை தான் சந்திக்கிறார்கள், அசாதாரண மனிதர்கள் பிரச்சனையில இருக்கிற வாய்ப்புகளை தேடுகிறார்கள் என்று சொல்லி. சோ அந்த மாதிரி அப்துல் கலாம் சார் சொன்ன வழியை நாங்க பின்பற்றிக்கிட்டு இந்த ஒரு இக்கட்டான சூழலும் இதுல இருக்கிற வாய்ப்புகளை நாங்க பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குங்க சார். அதனால நீங்க வந்திருந்து இந்த கான்பரன்ஸ்ல எங்களுக்காக பேசினது ரொம்ப நன்றி சார். லால்கிரியா சார் ரொம்ப நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அத்தனை பேருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் முயற்சி திருவினையாகட்டும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ. கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சுவலா சார் வந்து எகைன் கான்டாக்ட் பண்றாங்க, அவங்க அடுத்த ஒரு மீட்டிங்ல இருக்காங்க, நமக்காக வேண்டி ஒரு 10 minutes ஸ்பேர் பண்ணி வந்திருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீமதி வச்சலா தேவி மேடம். ஸோ மேடத்தை பத்தி சொல்லணும்னா ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் லால்கிரியா எங்களோட நிறைய ஈவெண்ட்ஸ்ல கூட நீங்க பாத்துருக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட டிராவல் சம்பந்தப்பட்ட சி நோஸ் எவ்ரிதிங். என்ன தெரியாதுன்றதான் மேடத்திட்ட கேட்கணுமே தவிர என்ன தெரியும்னெல்லாம் நம்ம கேட்டோம்னா அதுக்கு நம்ம ஒரு 2-3 days வெயிட் பண்ணோம் அவங்க பேசி எல்லாம் முடிக்கிறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு சச் எக்ஸ்பர்ட் அண்ட் ஒரு லேடி என்டர்பிரனர்னா எப்படி இருக்கணும்னா மேடத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை எங்களோட லால்கிரியாவுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து அதை எங்களோட ஸ்டாஃப்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ட்ரைனிங்ஸ்ன்றது எல்லாமே சி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தட். அட் எனி டைம் எனக்கு எந்த ஒரு கிளாரிபிகேஷன் டவுட் எதுவா இருந்தாலும் I am asking her. Such a wonderful lady. She is having much knowledge about that. Even she is going to take care of our Lalgiria Institute of Tourism and Logistics in future. And we are planning for some online classes also shortly. So next I invite Mrs. Vatsala Devi Madam, CEO of Vatsala Tourism Academy, to give her valuable speech. Thanks, Madam. Okay. Thank you, Mr. Tirumurugan. I hope I am audible. Ellarkum kekudha? Fine, madam. Okay. Fine. Thank you. I am Vatsala Subramanian. I have about 26-27 years of experience in the travel industry. நானும் வந்து டிராவல்ல ரொம்ப அம்பிஷியஸா இருந்தேன். ஃபர்ஸ்ட் டிராவல் இண்டஸ்ட்ரினால எல்லாருக்கும் தெரியாது எங்கெல்லாம் டிராவல் பண்ணலாம், எந்தெந்த ஊரெல்லாம் பார்க்கலாம், என்னென்ன போய் என்னென்ன கத்துக்கலாம் அப்படிங்கிறதுதான். சோ அதுதான் அந்த ஆர்வத்தை தூண்டுது. அதனாலதான் வந்து டிராவல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன். ஆனா டிராவல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது வெறும் டிராவல் பண்றது மாத்திரம் கிடையாது. டிராவல் இண்டஸ்ட்ரியில there is so much more to learn, so much more to experience, so much more to explore. So அதுதான் இந்த டிராவல் இண்டஸ்ட்ரியில is driving me இப்போ இத்தனை வருஷமா. And after about 25-26 years now I have started my own academy, which is Vatsala Tourism Academy. The objective is to get lot more people into the industry. ஒரு குவாலிட்டி பீப்புளை ட்ரெயின் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வரணும், அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்க மூலியமா நிறைய பேரை டிராவல் பண்ண வைக்கணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கிறது தான் அப்ஜெக்டிவ். ஸோ ஃப்ரெஷர்ஸ் ஆகட்டும், காலேஜ் முடிச்சவங்களாகட்டும், இல்ல வேற செக்மெண்ட்ல இருக்கிறவங்க கூட இந்த டிராவல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரலாம். This segment is a booming segment. In fact, 2025 this segment is going to contribute more than about 8% to the GDP of India. So அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக போகுது இந்த டிராவல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி. இப்போ இந்த கொரோனானால ஒரு சின்ன ஒரு டிப் தான், that's it. That's not going to make a major difference into this, but this industry is bound to boom. So having said that, இப்போ நம்ம we are talking about what happens post corona. கொரோனாங்கிறது இஸ் yet another ஒரு வேரியஸ் டிசீசஸ் வந்து போன மாதிரி, லைக் ஒரு ஸ்மால் பாக்ஸ் ஆகட்டும், சிக்கன் பாக்ஸ் ஆகட்டும், போலியோ ஆகட்டும், சார்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு பேண்டமிக் வந்து ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணிருக்கு எல்லார் மைண்ட்லயும். ஆனா இது ஃபார் எவர் இருக்க போறது கிடையாது.
It is going to go away. Either we are going to get medicines or vaccines and we are going to live with it. Completely இதை eradicate பண்ண போறது கிடையாது. Like how இங்கேயும் அங்கேயும் ஸ்மால் பாக்ஸ் இருக்கு, சிக்கன் பாக்ஸ் இருக்கு, போலியோ இருக்கு, கொரோனாவும் இருந்துட்டு போகுது. பட் நம்ம வந்து இம்யூனிட்டியை டெவலப் பண்ணிக்க போறோம், வேக்சின் கிரியேட் பண்ண போறோம், அண்ட் இதுக்கு உண்டான மெடிசனை கிரியேட் பண்ணிட்டு we are going to ensure that we are going to do away with this corona. So the post lockdown period la everybody says that the travel industry is most affected, but Mr. Tirumurugan and me and few of us have different opinion. Completely வேற point of view இருக்கு எங்களுக்கு. இப்பமே இந்த 2 monthsல நீங்க எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து எப்படா வெளியே போலான்னு. என்ன ஆயிடுச்சு, இந்த லேடிஸ் எல்லாம் கிச்சனுக்குள்ளேயே இருக்கிறாங்க, சில்ட்ரன் எல்லாம் வெளியில போய் விளையாட விடல, மத்த பிள்ளைங்களோட போய் பழக விடல. மென் எல்லாம் ஆர் பவுண்ட் டு தேர் லேப்டாப், எல்லாம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால லேப்டாப்ல உட்காந்துட்டு இருக்காங்க, மொபைல்ல உட்காந்துட்டு இருக்காங்க, கேட்ஜெட்ஸோட உட்காந்துட்டு இருக்காங்க. So everybody is getting into this boredom. என்னடா வீட்டுக்குள்ளே உட்காந்து எத்தனை நாள் தான் இந்த 4-5 பேரை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எப்ப வெளியே போகுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. மேபி சூன் ஆஃப்டர் லாக்டவுன் இங்க இருந்து பக்கத்துல போலாமா, ஒரு கடைக்கு போலாமா, மாலுக்கு போலாமா, சினிமாக்கு போலாமான்னு தோணும். ஆஃப்டர் 2-3 months இந்த கொரோனாவுடைய ஃபியர் எல்லாம் போனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் எங்கேயாவது ஒரு பிரேக்கு போலாமா, we have to definitely take a break வந்துரும். சோ இனிஷியலி பக்கத்துல இருக்கிற ஏரியாக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பக்கத்து ஸ்டேட், அதுக்கப்புறம் பக்கத்து கண்ட்ரிக்கு. இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். திஸ் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட். இது ஒன்லி ஒரு ஸ்மால் பிரேக் தான். சோ என்ன ஆகும், இப்ப போக போக people will start looking at, okay நம்ம சொந்த ஊருக்கு போலாமா ஒரு 4 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு, அதுக்கப்புறம் கேரளா போலாமா, கூர்க்கு போலாமா, கோவா போலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இந்த ஃபியர் எல்லாம் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓகே ஸ்ரீலங்கா போலாமா, தாய்லாந்து போலாமா, சிங்கப்பூர் போலாமான்ற வரும். சோ எல்லாருமே ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் பிரேக். ஐ எம் ஷுர் சில்ட்ரன்ல இருந்து, லேடிஸ்ல இருந்து, மென்ல இருந்து, எல்லாருக்குமே, யூத் யங்ஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு பிரேக் வேணும். இந்த பிரேக் எப்ப கிடைக்குது, நம்ம எல்லாம் நம்ம வீட்டை விட்டுட்டு இந்த சூழலை விட்டு வெளியில போகும்போது தான் நமக்கு அந்த கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. இட்ஸ் கால்ட் தி ஸ்ட்ரெஸ் பஸ்டர். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு மூவ் அவே ஃப்ரம் திஸ் ரூட்டீன் மண்டேன் ஆக்டிவிட்டி. சோ ஒரு ஹாலிடேக்கு போனா லேடிஸ்க்கு வந்து என்ன ஆகுது, அவங்களோட கிச்சன் வேலையில இருந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. சில்ட்ரனுக்கு இந்த படின்னு சொல்ற தொல்லையில இருந்து நிறைய விஷயங்களை பார்க்கலாம், நிறைய விஷயங்களை கேட்கலாம், அதனால புது புது இடத்த பாக்குற எக்ஸைட்மெண்ட். மென்னுக்கும் அவங்களுடைய ருட்டீன், அந்த ஆஃபீஸ் ஒர்க், லேப்டாப், மொபைல் பாக்குறதுல இருந்து அவங்களுக்கு ஒரு பிரேக் கிடைக்குது. ஸோ எவ்ரிபடி இஸ் ஏபிள் டு என்ஜாய். புது ஊருக்கு போறோம், புது கல்ச்சரை பார்க்கறோம், புது கைண்ட் ஆஃப் சாப்பாடு, நிறைய அட்ராக்ஷன்ஸை பார்க்கறோம். ஸோ அது நம்ம மைண்டுக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுக்குது. இட் இஸ் அ கம்ப்ளீட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஒரு 1 வீக்கோ இல்ல ஒரு 10 days போயிட்டு வந்தப்போ இட் கிவ்ஸ் சோ மச் ஆஃப் ரிலீஃப். நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அப்படி இருக்கும்போது, இப்ப லாக்டவுன் பீரியட்ல எல்லாரும் வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கும் போது இது முடிஞ்ச உடனே எப்ப வெளியில போலாம் தான் இருப்பாங்க. சோ போஸ்ட் கொரோனா என்ன ஆக போகுது, டெஃபினெட்லி டிராவல் இஸ் நாட் கோயிங் டு பி முன்னாடி இருந்த மாதிரி இருக்க போறதுல. அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் நிறைய வருது. எவ்ரிவேர் எவ்ரிதிங் இஸ் ஆட்டோமேட்டட். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்தியன் ஏர்போர்ட்ஸ் and all are geared to look after all these kind of travelers. So எல்லா ஏர்போர்ட்லயுமே, all the major metros, டெல்லி, பாம்பே, சென்னை, கல்கத்தா, பெங்களூர், ஹைதராபாத், எல்லா ஏர்போர்ட்ஸ்லயுமே they have completely automated. So social distancing maintain பண்ணனும், செல்ஃப் செக் இன் பண்ற கியாஸ்க் ஆகட்டும், செல்ஃபா பேக்கேஜ் செக் இன் பண்ற கியாஸ்க் ஆகட்டும், எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. ஈவன் யுவர் செக்யூரிட்டி ஃப்ரிஸ்கிங் எல்லாமே நம்ம செல்ஃபா பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் ஏர்லியரா போகணும், அவ்வளவுதான். அண்ட் ஃபிளைட்ஸ்ல யூ ஹேவ் டு மெயின்டைன் டிஸ்டன்ஸ். மேபி ஆன் போர்ட்ல ஃபுட் எல்லாம் கொடுக்கறது கொஞ்சமா குறைச்சுக்குவாங்க. ஒன்லி நெசசிட்டிஸ், எசென்ஷியல்ஸ் மாத்திரம் கொடுப்பாங்க. ஆனா மத்த கண்ட்ரீஸ் ஆர் இன்வைட்டிங் நவ் பீப்புள். நவ் எவ்ரிடே நாங்க இந்த லாக்டவுன் பீரியட்ல இருக்கும்போது there are lot of seminars, இந்த மாதிரி செமினார்ஸ் அண்ட் வெபினார்ஸ் conducted by various tourism of each country. இப்போ டர்க்கி டூரிசம் ஆகட்டும், சிங்கப்பூர் டூரிசம் ஆகட்டும், ஆஸ்திரேலியா டூரிசம் ஆகட்டும், வியட்நாம் டூரிசம் ஆகட்டும், ஜார்டன் டூரிசம், எல்லாரும் என்ன பண்றாங்க, எங்க டிராவல் இண்டஸ்ட்ரியை கான்டாக்ட் பண்ணி எல்லா கண்ட்ரீஸும் we are ready to handle customers எங்களுக்கெல்லாம் எஜுகேட் பண்றாங்க, எங்களுக்கெல்லாம் அந்த அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஸோ நாங்க வந்து என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், என்னென்ன மாதிரி பாதுகாப்பு, அதெல்லாம் செக்யூரிட்டி, சேஃப்டி எல்லாம் பாத்துக்கணுமோ அதுக்கெல்லாம் நாங்க கியர்டப்பா இருக்கோம். ஏர்போர்ட்ல இருந்து, டிரான்ஸ்போர்டேஷன்ல இருந்து, ஹோட்டல்ஸ்ல இருந்து, ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே நாங்க வந்துட்டு இப்போ என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் எவ்ரி அதர் டே ஒரு வெபினாரோ ஒரு செமினாரோ இல்ல இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி டிராவல் இண்டஸ்ட்ரிக்கு சொல்றாங்க. ஸோ தட் we can reach out to the general public. என் டிராவலர் போறவங்களுக்கு ரீச் அவுட் பண்றதுக்காக எங்களுக்கு சொல்றாங்க இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இமீடியட்டா பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் people will start traveling to Indian destinations immediately. ஏன்னா அங்கதான் இப்ப வந்து ஸ்டேட் பார்டர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் people கேரளா போவாங்க, கர்நாடகா போவாங்க, கோவா போவாங்க, அந்தமான் போவாங்க, இந்த மாதிரி எல்லாம் போக ஆரம்பிப்பாங்க. டிபெண்டிங் ஆன் என்ன மாதிரி சீசன்ல இருக்கு, பீச் லொகேஷன் போகணுமா, ஹில் கண்ட்ரி போகணுமா, இல்ல ஒரு ஜங்கிள் ரிசார்ட்டுக்கு போகணுமா அப்படிங்கறது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா people will start traveling. கொஞ்சம் இந்த ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சப்போ people will want to definitely travel abroad. It is not the end. So எல்லாரும் போக பார்ப்பாங்க. especially the youngsters are looking forward. எல்லாரும் forget corona, forget whatsoever, நாங்கெல்லாம் போறோம், நாங்க போய் அவனை இப்படியே உட்காந்துருக்க முடியாது.
ஸோ இந்த கைண்ட் ஆஃப் எக்ஸைட்டிங் பீப்புள் இருக்கும்போது, அக்ரெசிவ் பீப்புள் இருக்கும்போது, திஸ் இண்டஸ்ட்ரி வில் டெஃபினெட்லி பூம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆஸ் ஆன் டேட் சேஃப் கண்ட்ரீஸ்ன்னு சொல்றது நம்ம க்ளோசஸ்ட் பாத்தீங்கன்னா வியட்நாம், லாவோஸ், கம்போடியா, மயான்மர், இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃப் கண்ட்ரிஸ். அண்ட் வியட்நாம், கம்போடியாலாம் பாத்தீங்கன்னா வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் டு இந்தியன் கல்ச்சர். ஸோ அது வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க உள்ள டெம்பிள்ஸ், அங்கோர் வாட், அங்க உள்ள பீப்புள், கல்ச்சர், ஃபுட் எல்லாமே நிறைய இந்தியனைஸ்டா இருக்கும். ஐ மீன் யூ கேன் ரிலேட் டு இந்தியா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இனிஷியலா ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி மயான்மர் யாருமே நிறைய பேர் போனது கிடையாது. பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் வெல் இட்ஸ் கால் பர்மா, இப்ப வந்து மயான்மர்னு சொல்றாங்க. அந்த கண்ட்ரில ஐ மீன் இட் இஸ் டூரிசம் இஸ் நவ் பூமிங் அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பிளேஸ் டு டிராவல். So கொஞ்சமா இன்ஃபேக்ட் ஸ்ரீலங்கா has also come out saying that they have completely curtailed பண்ணிட்டாங்க இந்த கொரோனாவை, and over the period maybe in the next 2-3 monthsல even they will eradicate completely அப்படின்னு சொல்லிட்டு. So everybody is taking adequate measures, adequate methodology to ensure that இந்த கொரோனாவை எவ்வளவு கண்டெயின் பண்ணலாம், எவ்வளவு டூரிசம் கொண்டு வரணும். எல்லாருக்கும் டூரிசம் is one of the main source of revenue. அதனால எல்லா country is taking all kinds of measures, all kind of precautions எடுத்துக்கிறாங்க to ensure that people should come to their country very safely and return back to their country safely. So நான் சொன்ன மாதிரி ஹோட்டல்ஸ்ல இருந்து, டிரான்ஸ்போர்டேஷன்ல இருந்து, ஏர்போர்ட்ஸ்ல இருந்து, ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருந்து, சைட் சீயிங் அட்ராக்ஷன்ல இருந்து எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு எவ்வளவு முடியுமோ பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. and they are asking customers to come. So matter of ஒரு 3 to 6 months people can start traveling. ஒரு 3 monthsல people will start traveling domestic. ஒரு 6 monthsக்கு அப்புறம் மேபி அவங்க சொன்ன மாதிரி மிஸ்டர் பொன்ராஜ் சொன்ன மாதிரி by December most of the things would come back to normal and people will start traveling. As I said, it may not be as முன்னாடி இருந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் சேஞ்சஸோட இருக்கும், but we have to adapt ourselves. That is going to be the new normal. அதனால அது பிரகாரம் we will all to ensure நம்மளோட ஓன் சேஃப்டிக்காக நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போனா we will be able to start traveling. So Mr. Thirumurugan has been doing a wonderful job. அவர் வந்து நிறைய குரூப்ஸ் கூட்டிட்டு போறாங்க various places within India and abroad. Now I am sure he will be also taking utmost precaution, utmost care to ensure that அவங்க கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி சேஃப் ஜோன் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு எல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு I am sure he must be planning, and together we will ensure that we are able to take you to these kind of safe countries. So as on that I have told you என்னென்ன countries எல்லாம் வந்து சேஃப்னு, but going forward countries will become safer. In fact, Europe is one of the safest place as on date. And Greece la Santorini and Mykonos nu rendu island irukku, most beautiful and exotic islands. And the rendu island as of now is very very safe. So நம்ம சொல்றது எல்லாமே as on date data வச்சு சொல்றோம். But going forward நிறைய countries இதுல இருந்து விடுபட்டு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் every country is going to become safe to travel. Of course everybody பக்கத்துல இருக்கிற எவ்வளவு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல ஒரு few daysக்கு போயிட்டு வர மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் they will want to take longer tours. So as I said, ஒரு 2 to 3 monthsல people can start traveling domestic. அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 monthsல people can start traveling international. And La Alegria will definitely ensure that they take you to the safest places with utmost care and precaution and bring you back very very safe. And we are all here. அண்ட் அவங்க இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க, டாக்டர் பொன்ராஜ் சொல்லிட்டு இருந்தாங்க அபவுட் ஏர்னிங் அண்ட் லேர்னிங் அண்ட் ஃப்ரான்ச்சைசி மாடல்ல. அந்த ஃப்ரான்ச்சைசி மாடலை பத்தி பேசும்போது மிஸ்டர் திருமுருகன் சொன்ன மாதிரி we will also be training people. இப்போ நீங்க எல்லாம் யாராவது ஃப்ரான்ச்சைசி ஆகணும், if you want to become a business partner of La Alegria, but you may not be from the travel segment. நீங்க டிராவல் செக்மெண்ட்ல இல்லாத போது உங்களுக்கு அதை பத்தி தெரியணும்னா அந்த ட்ரைனிங்கும் நாங்க கொடுப்போம். அந்த பேசிக் ட்ரைனிங், எப்படி செல் பண்றது, என்னென்ன டெஸ்டினேஷன், எந்த டெஸ்டினேஷனுக்கு எப்ப போகலாம், யார் எந்தெந்த டெஸ்டினேஷன் போலாம், என்ன ஒகேஷனுக்கு போகலாம், how long can you go, what you should knowங்கிற கம்ப்ளீட் பேசிக் ட்ரைனிங் கூட நாங்க கொடுப்போம். ஸோ மிஸ்டர் Thirumurugan is very very ambitious person, and I'm sure he wants to reach out to as many people and make as many partners for a mutually benefit proposition. So அவரு மாத்திரம் நல்லா இருக்குன்னு நினைக்கல, அவர் கூட இருக்கிற எல்லாரும், வெதர் இட் இஸ் கஸ்டமர்ஸோ இல்ல அவருடைய ஓன் டீம் மெம்பர்ஸோ எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு. ஸோ அவருடைய இந்த ஒரு நல்ல உள்ளத்துக்காக my hearty congratulations and hearty wishes. And yeah, அவர் சொன்ன மாதிரி I have been associated with him for quite some time and I will continue my association with him, whether it is training or is it franchisee model or is it destination whatsoever. So I will continue and I will always be willing to share all my knowledge and expertise. And யாருக்கு என்ன kind of questions, queries இருந்தாலும் I would be most willing to address it. சொல்லுங்க மிஸ்டர் திருமுருகன், ஏதாவது வேற ஏதாவது ஆட் பண்ணணுமா or is it okay? It's okay, madam. But finally, we will have question and answer. Sure, Q&A session. Okay. After the yes, madam. By the time we will discuss. Okay, fine. Actually, thank you so much, madam. As I told, so much of experience madam shared with us. அதனால நிஜமாவே சொல்றேன் நானு, இதுல பாத்துட்டு இருக்கிறவங்க வெளியில போய் நம்ம கன்வே பண்ண வேண்டிய விஷயம்ன்றது டோன்ட் பேனிக் அபவுட் டிராவல். ஸோ இது எல்லாத்துக்குமா எல்லா இண்டஸ்ட்ரிக்குமா இருக்கிற ஒரு ப்ராப்ளம்.
it will be all right. Another after some 2-3 months up to 6 months again we are going to travel it. So அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு ஸ்பீச் கொடுத்த மேடம் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much madam. Thank you and pleasure is mine. Yeah, okay madam. Bye. Yeah, now over to Sandhya, or chinna slide show regarding this our franchisee model sambandhama. So on the slide show paathutingna then I will speak. Okay. Okay, இதான் நம்மளோட business franchise partnership model. Alegria அப்படின்ற இந்த கம்பெனி வந்துட்டு 5 years back வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க by Dr. S. Tirumurugan. He is an MBA graduate. He has also received honorary doctorate. He has also awarded honorary doctorate from American Tamil University. Also, he has been awarded Best Business Icon. Alegria வந்துட்டு நிறைய enthusiastic team of senior managers, customer relationship managers, tour managers இது எல்லாமே இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டா focused எதுல இருக்குன்னா கஸ்டமர் இருந்தாலும் they ensure that you get the maximum best safety. Also you enjoy it to the fullest. Here Alegriaக்கு வந்துட்டு ஆல்ரெடி சென்னை and சிங்கப்பூர்ல offices இருக்கு. They are also planning to move new ventures to Malaysia and Myanmar. In addition to Chennai la vandu we are planning offices in Mumbai, Hyderabad, Bangalore and other cities also. Plus we have included resorts that are taken under lease in majority of the tourist places. Tamil Nadu, Pondicherry, இந்த இடத்துலலாம் வந்துட்டு மகாபலிபுரம், ஏலகிரி, ஒகேனக்கல், ஏற்காடு, மேட்டுப்பாளையம், வால்பாறை, கொடைக்கானல் and குற்றாலம். Currently we are operating international and domestic tours to various destinations, also pilgrimage tours. We are also registered with Government of India and Department of Tourism. நம்ம கிட்ட வந்துட்டு 3 types of tour packages இருக்கு. ஒன்னு வந்துட்டு fixed departure tours, second saving scheme tours and customized tours. Fixed departure tours எப்படின்னா it is a pre-planned tour package. நீங்க வந்து முன்னாடியே எந்த பேக்கேஜ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க யூ கேன் ஸ்டார்ட் சேவிங். இது வந்து ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் டிராவலர்ஸ் தான் இருக்க முடியும். திஸ் இஸ் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஹாலிடே அண்ட் வீக்கெண்ட் டிராவல்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு சேவிங் ஸ்கீம் டூர்ஸ். சேவிங் ஸ்கீம் டூர்ஸ் எப்படின்னா வந்துட்டு ஒரு குட்டி குட்டி இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல யூ கேன் பே இட் மந்த்லி அண்ட் தென் இது வந்து ஒரு ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏத்த மாதிரியான ஒரு பேக்கேஜா இருக்கும். இந்த பேக்கேஜ்ல இருந்து யூ கேன் ஆல்சோ ஸ்விட்ச் டு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் டூர்ஸ். கஸ்டமைஸ் டூர்ஸ் எப்படின்னா இது வந்துட்டு மெயினா டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ், பர்த்டேஸ் இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்ஸ்க்காக கஸ்டமைஸ் டூர்ஸ் வந்து நம்ம ஆப்ட் பண்றோம். இது வந்து மேக்ஸிமமா 2 பேர் தான் டிராவல், 2 பேர் வந்துட்டு போறது பெஸ்டா இருக்கும். இன்டர்நேஷனல் டூர்ஸ் டொமஸ்டிக் டூர்ஸ் நம்ம எங்கெல்லாம் பண்றோம்னு சொல்லிருந்தோம். இப்ப இன்டர்நேஷனல் டூர்ஸ் எங்க பண்றோம்னு பார்க்கலாம். சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, வியட்நாம், கம்போடியா, இந்தோனேஷியா அண்ட் மியான்மர். டொமஸ்டிக் டூர்ஸ் வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷ், காஷ்மீர், நார்த் ஈஸ்ட், டெல்லி, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், கோவா, அந்தமான், கர்நாடகா, கேரளா அண்ட் மும்பை. இப்ப வந்து ஷார்ட் ட்ரிப்ஸ் அண்ட் பில்கிரிமேஜ் டூர்ஸ் எல்லாம் நம்ம எங்க போறோம் அப்படின்றத பாக்கலாம். ஷார்ட் ட்ரிப்ஸ்ல வந்துட்டு பாண்டிச்சேரி, மகாபலிபுரம், ஏலகிரி, ஒகேனக்கல், ஏற்காடு, ஊட்டி, குன்னூர், மேட்டுப்பாளையம், வால்பாறை, கொடைக்கானல், மேகமலை.
பில்கிரிமேஜ் டூர்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம ஷீரடி வந்து நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது இல்லாம நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், என்னெல்லாம் இதுக்கப்புறம் கொண்டு வர போறோம் அப்படின்னு பார்க்கலாம். மாதா வைஷ்ணோ தேவி டெம்பிள், ஹரித்வார் ரிஷிகேஷ், பத்ரிநாத் கேதார்நாத், கோல்டன் டெம்பிள், காசி, ஷீரடி, மிருதேஸ்வர், ராமேஸ்வரம், கைலாஷ், அமர்நாத். Over to Dr. S. Tirumurugan, MD of Alegria International Tours, to explain about franchise partnership model with Alegria and also the fees and company's role in the scheme. Sanjay, you finish it other pages except the franchise partnership. Then I will join it. இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துட்டு இப்போதைக்கு வந்து மேபி இந்த கொரோனானால நம்ம கொஞ்சம் பின்னாடி இருக்கலாம். பட் தென் ஆல்வேஸ் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவ் அண்ட் ஃபாஸ்ட் க்ரோவிங் இண்டஸ்ட்ரி பார்த்தோன்னா நம்ம டிராவல் இண்டஸ்ட்ரி தான். ஆல்சோ வந்துட்டு லால்கிரியா மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் இதுல வந்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் ஆயிருக்கோம். இட் இஸ் அ வெரி குட் பிராண்டட் டிராவல் கம்பெனி. நம்ம கிட்ட வந்துட்டு ஏற்கனவே நம்ம 5 இயர்ஸா நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம கிட்ட நிறைய வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. இதனால நம்ம வந்து எல்லா டிராவலர்ஸ்க்கு வர கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு we are giving the best satisfaction. லைக் அவங்க வந்துட்டு இதுக்கப்புறம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து சாட்டிஸ்பாக்சன் கொடுக்குறோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆபீஸ்ல இருந்தோ இந்த நம்ம நேர்ல வந்து உட்காரணும், இந்த பிசிக்கல் பிரசன்ஸ் தேவை கிடையாது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ யூ வில் ஹேவ் அ வெரி ரிலையபிள் அண்ட் ரெகுலர் ப்ராஃபிட் ஷேர். நம்ம எப்படி எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம்னா, நம்ம யூஸ்வலி வந்துட்டு பேப்பர்ஸ், ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ், டிஜிட்டல், இப்போதைக்கு நம்ம ரொம்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ரொம்ப கம்ப்ளீட்டா நம்ம வந்து டர்ன் பண்ணிட்டு இருக்கோம். பட் தென் இப்ப வந்துட்டு நம்ம ரெகுலர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எதுல பண்றோம்னா, பேப்பர்ஸ் லைக் டெய்லி தந்தி, தினகரன், தினமலர், தமிழ் முரசு, தமிழ் ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, மக்கள் குரல், வீக்லி அண்ட் மந்த்லி மேகசின்ஸ், இந்த மாதிரி பண்றோம். எஃப்எம்மும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மெயினா வந்துட்டு நம்ம ரேடியோ சிட்டி அண்ட் பிக் எஃப்எம்ஸ்ல வந்துட்டு நம்ம நிறைய பிராண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். வால் போஸ்டர்ஸ், ஃபிளையர் இன்சர்ஷன், அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட்ஸ், அதாவது ஃபேஸ்புக் ஆட்ஸ்ன்னு இருக்கு, சோஷியல் மீடியா ஆட்ஸ்ன்னு இருக்கு, கூகுள் ஆட்ஸ்ன்னு இருக்கு. நம்ம ரெண்டுமே பண்றோம். ஆன்லைன் ப்ரமோஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எல், குவிக்கர், சுலேகா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஸ்லயும் வந்துட்டு நம்ம ஆன்லைன் ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காகனா, நம்மள இப்ப யாராவது ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணாங்க, கான்டாக்ட் பண்றதுக்காக நிறைய இடத்துல தேட தேவையில்லை. இந்த மாதிரியான சில ஆப்ஸ் மூலியமா நம்மள வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ரெகுலரா கஸ்டமர் நீட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பெரிய பெரிய 5-star ஹோட்டல்ஸ்ல வந்துட்டு நம்ம டூர் பேக்கேஜஸ் லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்பப்போ நம் ட்ரெண்டிங்கா இருக்க எல்லா டூர் டெஸ்டினேஷன்ஸ் எல்லாம் எடுத்து வில் eventually launch all these tour packages. நிறைய ரோட் ஷோஸ், எக்ஸிபிஷன்ஸ்ல வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்றோம். என்டர்டைன்மெண்ட் ஈவெண்ட்ஸ், டிவி ஷோஸ், இதுல வந்து நடுவுல சில டைம்ஸ் நியூஸ்ல கூட வந்துட்டு we are doing our brandings. ஆல்சோ மல்டிப்ளெக்ஸ், தியேட்டர்ஸ், மால்ஸ், ஏர்போர்ட், மெட்ரோ எல்லா இடத்துலயுமே வந்துட்டு லால்கிரியாவோட அட்வர்டைஸ்மெண்ட் பிராண்டிங் நடந்துட்டே தான் இருக்கு. இது வந்துட்டு சம் ஆஃப் தி பேஜஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்ஸோட ஆட்ஸ் இதெல்லாம். குங்குமம், மக்கள் குரல், தினமலர், தினத்தந்தி, தினமணி, தினகரன், முரசு, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஆல்சோ தமிழக அரசியல். இது நம்ம யூஸ்வலா வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஸ்பான்சர்ஸ் நம்ம நிறைய குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்றது உண்டு. ஏதாவது ஒரு மியூசிக்கல் ஈவெண்ட், சொல்ல போனா சென்னையில் திருவையாறு, இதுக்கு நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ணிருந்தோம் முன்னாடி. அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கோம். அது மூலியமா நம்ம பிராண்ட் பண்றோம். ஆல்சோ நிறைய எக்ஸ்போஸ் கண்டக்ட் பண்றோம். நம்ம சென்னை ட்ரேட் சென்டர் இந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு நம்ம இந்த மாதிரியான பிராண்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்துட்டு சம் ஆஃப் த எக்ஸாம்பிள். யூடியூப்ல பிராண்டிங் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி கார்னிவல்ஸ்ல பிராண்டிங் பண்ணிருக்கோம். நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஸ்பான்சர் பண்ணி நம்ம அது மூலியமா நம்ம பிராண்டிங் பண்ணிக்கிறோம். These are some of our events where our chief guests are launching our plans. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்து நம்ம கூப்பிட்டு அவங்களும் நமக்கு வந்து பிராண்டிங் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. தேவயானி மேம், ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆக்ட்ரஸ், சுனிதா பிரான்சிஸ், ஆரிஷியா, பச்சலா மேம்,
Natesan sir, Arvind Joseph sir, Kamarajar sir, he is an IPS and former ADGP, Muthukumaran sir, Shri Selvakumar sir, he is a vice president of DBS Bank, Sigaram Chandrasekhar sir of Sigaram Groups, Hendry sir, president FAIRA, and Ponraj sir, he is an IAS and MD at Avin. இதெல்லாம் வந்துட்டு நம்ம டூர் பேக்கேஜஸ் லான்ச் பண்ண இடத்துல எடுத்த இமேஜஸ். ஒன் இஸ் முதல்ல வந்துட்டு தேவயானி மேம் வந்துட்டு ஒரு பேக்கேஜ் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் ஓவியா அண்ட் விமல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பரத்தும் ஆக்ட்ரஸ் தன்ஷிகா பண்ணிருக்காங்க. அண்ட் தென் ப்ரொஃபசர் ரங்கநாதன் பண்ணிருக்காரு. இஸ் அன் கான்சுலேட் மியான்மர். நம்ம வந்து ரெஃபரல் கார்ட்ஸும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம், which is launched by ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆக்ட்ரஸ். ஒரு வாட்டி வந்துட்டு நம்ம லக்கி ட்ரால 2 வீலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு. அதாவது லக்கி வினர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம 2 வீலர் கொடுத்துருக்கோம். ஆக்ட்ரஸ் சுமாவும் வந்துட்டு ஒரு லக்கி வினருக்கு 2 வீலர் கொடுத்துருக்காங்க. கோல்ட் காயின் காம்ப்ளிமெண்ட் வந்துட்டு ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் கொடுத்துருக்காங்க ஒரு லக்கி வினருக்கு. கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இட் இஸ் டு என்கரேஜ் கஸ்டமர்ஸ் டு கம் டு us again and again. நிறைய நம்ம பேக்கேஜஸ் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்ம வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம்க்கு வந்துட்டு ஒரு மொமெண்டோ பிரசென்ட் பண்ணிருக்கோம். தேவயானி மேம்க்கு ஒரு மொமெண்டோ பிரசென்ட் பண்ணிருக்கோம். These are some of our press releases. As you all can see, in Murasu the Tamil papers la பண்ணிருக்காரு. இந்த பக்கம் நிறைய இங்கிலீஷ் பேப்பர்ஸ்ல பண்ணிருக்காங்க. இது நம்ம வந்து மீடியால இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க நிறைய. அதாவது இந்த சன் டிவி, சன் நியூஸ், கலைஞர் டிவி, ஜோஷ் டாக்ஸ், நிறைய எஃப்எம் சேனல்ஸ்ல வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. So these are the glimpses of all the interviews. இந்த இன்டர்வியூஸ்ல வந்துட்டு அவங்க போயிட்டு நம்மள பத்தி பேசுறதுனால we are getting to reach so many people out there. So அது மூலமாவும் நமக்கு லீட்ஸ் வரும். These are some of our customer testimonials, also franchise partner testimonials. Yeah, that's it. So இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இட் இஸ் a very big opportunity. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். So please be considerate about this plan. Thank you. Over to MD Esther Morgan. Hi. Thanks, sir. Actually, he explained everything. That in the almost ஒரு நம்மளோட இத்தனை நாளோட பிசினஸ்க்கான ஒரு சின்ன ப்ரோச்சர். ஏன்னா நிறைய பேர் இதுல நம்ம புதுசா இருப்போம். நம்மளோட கஸ்டமர்ஸ் இல்ல நம்ம கூட ரெகுலரா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க தெரிஞ்ச ஸோ நோன் பர்சன்ஸ் நோஸ் எவ்ரி திங். மற்றவங்களுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் சார். அதனால நீங்க ஃபார் த பாஸ்ட் ஒரு மோர் தென் 4 years வந்து வி கான்சன்ட்ரேட்டட் இன் இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் டூர்ஸ். அதனால நிறைய ட்ரிப்ஸ் பண்ண நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப் டு பிப்ரவரி வரைக்கும் வந்து we have much busy. அதனால அந்த அளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த டைம்ன்றதெல்லாம் டெய்லி ஒரு கண்ட்ரிக்கு ட்ரிப்ஸ் இருந்தது இந்த சம்மரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர்ன்றது. பட் டியூ டு திஸ் கொரோனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பீட் பேக்கர். அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருந்தோமோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஓட வேண்டியது இருக்கு. ஸோ அதை கூட நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னீங்கன்னா இப்ப நிறைய பேர் இந்த ஆக்சுவலா இந்த ஃபிஷர்மேன் தெரியும். அந்த அவங்க என்னன்னா இந்த மீனவர்கள் சொல்றோம் இல்லைங்களா, நாம இந்த மீன்பிடி காலம்ன்றது ஒண்ணு இருக்கும், ஒரு பீரியட்ன்றது இருக்கும். ஸோ பெருசா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், நிறைய மீனை பிடிக்கலாம், நிறைய ஏர்ன் பண்ணலாம், நிறைய வந்து சம்பாதிக்கலாம். பட் அதை தாண்டி அதோட அன்சீசன்றது ஒண்ணு இருக்கும். மீன்பிடி வந்து அந்த ஒரு கேப் இருக்கும். அந்த மீன் இன்னமும் சொல்ல போனா அந்த மீன் இனப்பெருக்கம் பண்ற காலத்துலன்றது நம்ம போய் மீன் எல்லாம் பிடிக்கிறது போறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ அந்த டயத்துல என்னன்னீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா ஐ எம் ஹேவிங் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன் அந்த இதுல ஃபிஷர்மேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க அந்த மீனர் அந்த தொழில் சார்ந்து. ஸோ அதுல என்னன்னீங்கன்னா யாருமே ஒருத்தர் கூட வந்து ஐயோ நமக்கு அந்த மீன் பிடிக்கிற பீரியட் இப்ப இல்லையே
இல்ல இப்ப புயல் வந்துடுச்சே உள்ள போக முடியாதான்ற ஒரு ஃபீலிங் இருக்காது. ஸோ வை தட் பாத்தீங்கன்னா, ஸோ தே ஆர் ப்ரிப்பரிங் ஃபார் த சீசன். அந்த ஒரு ஒரு 3 months இருக்குன்னா, ஸோ அந்த சீசனை எப்படி எடுத்துப்பாங்கன்னா, அதுக்கான அந்த போட்டை சரி பண்றது, இல்ல புதுசா போட்டை ரெடி பண்றது, இல்ல இருக்கிற அந்த நெட்டை கரெக்ட் பண்றது. ஸோ அந்த மாதிரி தே ஆர் ப்ரிப்பரிங் ஃபார் த சீசன், தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த சீசன். ஸோ அப்ப அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கும்போது என்னன்னா, நீங்க அந்த சீசன் வரும்போது we will get good business. அது எதுவா இருந்தாலும் சரி. சோ அப்படிதான் நாம இதை எடுத்துக்கிறோம் நாம. சோ this is the time for prepare ourselves to expand more அப்படின்றதுனால வேண்டி. சோ ஆல்ரெடி வந்து we are very strong in T for travel. சோ அதனால வேண்டி எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், இல்ல என்னோட கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நிறைய மீடியால கூட நீங்க கிட்டத்தட்ட ஒரு 2 years முன்னாடி ஒரு ஏதாவது ஒரு இன்டர்வியூல கேட்டிருந்தாங்கன்னா கூடமே நான் சொன்னது வந்து, சார் லால்கிரியாவோட ஆம்பிஷன்றது இல்ல எங்களோட லாங் டேர்ம் கோல்ன்றது, we are ready to teach tourism to others அப்படின்றத வந்து நாங்க நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கோம். தென் அதே மாதிரிதான் இந்த என்டர்பிரினர்ஷிப். நீங்க இந்த பிரான்சிசி மாடல்ன்றது எல்லாமே வந்து ஆல்ரெடி சம் 6 months பிஃபோர் இட் செல்ஃப் வி ஸ்டார்டட் இன் சென்னை. இப்போ சோஃபார் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பின்கோட்ஸுக்கான பிரான்சிசி பார்ட்னர் வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. சோ எதுக்காக சொல்றீங்கன்னா, சோ ஒருவேளை இந்த கொரோனா இஷ்யூ இல்லாம இருந்திருந்து இல்ல பிசினஸ் இன்னைக்கும் நம்ம பிஸியா இருக்கிறதா இருந்ததுன்னா, சோ அதுலதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். though we are busy, we cannot concentrate on anything. அதனால வேற எதை பத்தியும் நாம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ இப்ப நீங்க டியூ டு கொரோனான்றது என்னன்னீங்கன்னா, அந்த நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த ஒரு மீனவர் ஸ்டோரி தான். சோ அதனால இப்ப இருக்கிற அந்த கேப் என்னன்னீங்கன்னா, அப்ப வந்து நம்ம நினைச்சிட்டு இருந்தோமே, நாம அந்த இன்ஸ்டியூட் ஒர்க்கை ஏன் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சோ அப்புறம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோமே, இந்த நம்ம மாதிரி நிறைய என்டர்பிரினர் ஏன் ஒரு பிரான்சைசி பார்ட்னர் நம்ம அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. சோ அப்படியே தான் நம்ம இந்த பீரியட்ன்றத we are going to utilize it. சோ அதுதான் சொல்றோம் நாம. The one is entrepreneurship. Another one is education. The two things are most important now. சோ என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்ன மாதிரி டிராவல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சோ எங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி குவாலிஃபைடு ஸ்டாஃப்ஸ் மத்த ஃபீல்டு கிடைக்கிற மாதிரி கிடைக்கிறதுன்றது இட்ஸ் டஃப். ஏன்னா நீங்க நிறைய ஒரு மினிமம் காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ல தான் இருக்கு. தட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி பிஜி. இப்ப நீங்க எப்படி ஃபுட் வந்து நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஆயிடுச்சோ அந்த மாதிரி இப்ப நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல ஒரு டிகிரி படிச்சா அடுத்து ஒரு MBA படிச்சா அடுத்துக்கு மேல ஒரு டிப்ளமோ படிச்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு 6 months 1 year படிச்சுட்டா வேலை கிடைக்குமான்ற அளவுக்கு தான் நான் என்னையோட யங்கர் ஜெனரேஷன் இருக்காங்க. சோ அதனால என்னன்னா, அவங்க போயிட்டு ஒரு 5 yearsன்றது படிச்சுட்டு அப்புறம் வேலை தேடுறதை விட, சோ we are ready to teach what is the important things. இப்ப ஸ்ட்ரைட்டாவே ஒரு டிப்ளமா படிச்சதுன்னா ஒரு வேலை கிடைக்க போகுது. சோ the UG or PG they can study in some correspondence studies or something. சோ அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது சோ அந்த ஒரு 3-4 வருஷம்ன்றது they can earn and they can learn. அதனால வேண்டி ஒரு 1 year டிப்ளமோ படிச்சு முடிச்சிட்டாங்கன்னா, so they will get some jobs. so அதுல ஜாப்ல இருந்துன்னு they can whatever they want they can study. so அதனால வந்து now we are introducing Alegria Institute of Tourism and Logistics. அதனால நம்ம திரும்பி சொல்றது என்னன்னா, this is the problem of entire industry. அதனால Alegria இந்த டூருக்கு மட்டும்ன்றது கிடையாது. சோ எப்படி எல்லா இண்டஸ்ட்ரிக்குமா வந்து இது முடிஞ்சிட்ட பின்னாடி ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ், ஒரு பெரிய பூம் இருக்குமோ, so that so like that we are also waiting, as Madam Vatsala Devi told. So after this everybody wants to go out. நீங்க பேசிட்டு இருக்கும் போதே நிறைய கஸ்டமர் சொல்றதே, சார் இந்த வருஷம் சம்மர் சார் சூப்பரா இருந்திருக்கும் சார், இல்ல லாஸ்ட் இயர் இந்த அங்க இருந்தோம் சார் நாம அப்படின்றது எல்லாமே வந்து, சோ நமக்கு அதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைன். சோ பீப்புள்ஸ் ஆர் பப்ளிக்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ் ஆர் மச் இன்ட்ரெஸ்டட் டு கோ அவே. அதனால வேண்டிய என்னன்னா, நீங்க ஒரு 3 months 6 months கழிச்சுட்டுன்றது பிசினஸ்ன்றது பெருசா இருக்க போது இன்னைக்கு இருக்கிறத விட நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது இந்த டூருக்கும் கிடைக்கும். அதனால வேண்டி நம்ம இருக்கிற பாசிட்டிவா தான் நம்ம யோசிக்கிறோம் நாம. சோ தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு ஸ்டடி திஸ் diploma in tourism and logistics, so they will get more benefits more compared to other subjects. So they will get more benefits. Why? Because they will get easily some job opportunities. Airlines la irukala, airport la irukala, tourist company la irukala. Otherwise they can start their own business. So for this motto, actually we are going to start our Alegria Institute of Tourism and
logistics very shortly. Actually we planned by the time of May 1st அப்படினு சொல்லிட்டு நம்ம almost இதோட workன்றது we started in February. So May 1st நம்ம ஸ்டார்ட் பண்ணனும்னு நினைச்சோம். Due to lockdown we are waiting. So mostly in the month of June end or July first week we will open in a grand manner. அது வந்து என்னன்னா ஒரு entire classroom setup ஓட இருக்கும் with labs. So everything we will have it. Then apart from that இப்ப everything it comes into digital. So அதனால when so in further before that we are going to start in digital medium. So online classes we are going to start it. So that notification will be intimated shortly. இது வந்து பாத்தீங்கன்னா it's our Alegria Institute of Tourism and Logistics. அதாவது சுற்றுலா மற்றும் ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனம் தொடங்கணும், அது சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு அருமையான வாய்ப்பா இந்த கோர்சஸ்ன்றது இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. தென் அதை தாண்டி ஓகே சார் எஜுகேஷன் நல்லா புரிஞ்சிடுச்சு, அதை தாண்டி இப்ப நம்ம என்டர்பிரனர்ஷிப் அப்படின்றதா இருந்ததுன்னா என்னன்னா, இப்ப இருக்கிற இந்த கிரைசிஸ்ல இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது ரெண்டு விஷயம். பரவலா கொரோனான்றதை தாண்டி கொரோனாவோட கவுண்ட பத்தி பேசுவோம் நாம, அதை தாண்டி ரெண்டு விஷயம் நம்ம பேசுறதா இருந்ததுன்னா, ஐயோ என் பிசினஸ் இப்படி தானே இருக்கு, இல்ல இவ்வளவுதானே இருக்கு, இல்ல என்னோட இன்கம்ன்றது இவ்வளவுதானே இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு, இல்ல அதை மல்டிபிள் பண்ணிக்கிறதுக்கு, இல்ல அதுல வந்து ஒரு அடிஷனல் இன்கம் எடுக்கிறதுக்கு வாட் இஸ் இட் அப்படின்றது யோசிப்போம். நிறைய வந்து இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்க, அதாவது ஒரு சின்ன பிசினஸ்ல ஒரு மீடியம் பிசினஸ்ல இருக்கிற நிறைய பேத்துக்கு இருக்கிறது. சோ என்ன எப்படி வந்து நம்மளோட வருமானத்தை வந்து பெருக்கிக்கிறது அப்படின்றது ஒண்ணு பேசிட்டு இருப்போம். நம்ம அதை தாண்டி இன்னொன்னு இருக்கும், நிறைய பேர் நம்ம எம்என்சில ஒர்க் பண்ணிருக்கோம், கார்பரேட்ல ஒர்க் பண்ணிருக்கோம், இல்ல நிறைய we are getting salary, இல்ல நமக்கு ஒரு வேளை இந்த ஜாப்ன்றது இருக்குமா நிரந்தரமா, இல்ல அதை லூஸ் பண்ண வேண்டியது இருக்குமா அப்படின்றதெல்லாம் நிறைய டிஸ்கஷன் இப்ப போயிட்டு இருக்கு. சோ தட் என்னன்னா, so if they are interested, who are maybe அப்படியா இருந்ததுன்னா யாரு சார் வரலாம்னா, இட்ஸ் காமன் டு ஆல், யார் வேணாலுமே they can join as our franchisee partner. So நான் முன்ன சொன்ன மாதிரி தான். So franchisee partner ஓகே சார் இன்னைக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்னா ஓகே, immediately anybody can join. But what about business அப்படின்னா, நான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஃபார் இன்டர்நேஷனல் ட்ரிப் இட் வில் டேக் டைம், ஒரு 6 months கூட. ஏன்னா பேஸ்ட் ஆன் தான் இந்த கொரோனா எந்த அளவுக்கு வந்து அங்க சீக்கிரமா வந்து அது ரெக்டிஃபை ஆகுது, தென் அந்த கண்ட்ரியோட விசாஸ். ஸோ அதனால வேண்டி இப்ப வி ஆர் இன் த ஃபீல்டு, we will have the knowledge. ஏன்னா நிறைய ரெகுலரா அங்கிருந்து டூர் கம்பெனிஸ், ஈவன் டூரிசம் போர்டு, they are having this kind of conferences. At the earliest it will be rectified. ஏன்னா மேக்ஸிமம் கண்ட்ரிஸ்க்கு ரெவென்யூஸ்ன்றது த்ரூ டூரிசம் தான் ஒண்ணு. அதை தாண்டின்றது நம்மளோட டொமஸ்டிக் ட்ரிப்ஸ் இருக்கு பாருங்க. சோ அது வந்து ஃபியூச்சர்ல வந்து நல்லா டெவலப் ஆகும் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரிஸ். இப்ப நீங்க இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனாவோட அஃபெக்டோ இல்ல அது கியூர் ஆகுறது அஃபெக்ட் குறைச்சலா இருக்கு, கியூர் ஆகுறது சீக்கிரம் ஆயிடுது. மேக்சிமம் நமக்கு தெரிஞ்சு யாரும் பெருசா சீரியஸா இந்த யூஎஸ்ல பார்த்த மாதிரி சைனால பார்த்த மாதிரி வென்டிலேட்டருக்கு போறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்க கிடையவே கிடையாது. அப்ப என்னன்னா நிறைய ஃபாரினர்ஸ் மே கம் டு இந்தியா. நீங்க இந்தியான்றது ஒரு பரந்த தேசம், கிட்டத்தட்ட ஒரு குட்டி குட்டி கண்ட்ரியா வந்து ஒரு 10 கண்ட்ரியை சேர்த்தனோம்னா அதை விட பெரிய கண்ட்ரின்றது நமது. ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சரு, டிஃப்ரெண்ட் கிளைமேட் கண்டிஷன்ஸ், ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இன் ஃபியூச்சர் த ஃபாரினர்ஸ் மே விசிட் அவர் இந்தியா. அதனால நம்மளோட உள்நாட்டு சுற்றுலா வளர்ச்சி அடையறதுக்கான வாய்ப்புன்றது மிக ஜாஸ்தியா இருக்கு. சோ அதை தாண்டி லால்கிரி என்ன பண்ண போறோம்னா, ஆக்சுவலி we are going to tie up, we are going to leasing some property from ECR to Kerala. அதனால நிறைய எங்களோட கால்குலேஷன்ன்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 25-30 ரிசார்ட்ஸ்ன்றது வித்தின் ஷார்ட் பீரியட் ஒரு 3-4 monthsன்றது we are going to tie up it. சோ அதனால நீங்க பெருசா குரூப்பா வந்து ஒரு 40 பேர் 80 பேர் 100 பேர் போறதுக்கு பதில் ஒன் ஃபேமிலி கேன் கோ தேர். What the government will say, and நீங்க social distance, so remaining things என்றதெல்லாம் இருக்கும். So based on that ஒரு குட்டி குட்டி ட்ரிப்ஸ்ன்றது நம்ம இங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம். That to some நிறைய கான்செப்ட் ட்ரிப்ஸ்ன்றதெல்லாம் இருக்கு. So as a businessman, so I cannot say everything. நீங்க பெரிய ரொம்ப பிரபலமான நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் பெரிய சக்சஸுக்கு காரணமே என்னன்னா, அந்த மாஸ்டருக்கு தெரிஞ்ச ரெசிபின்றது நீங்க இருக்கிற பேரர் கூட தெரியாது. அவர் எதை போட்டு எப்படி பிரியாணி பண்றாரு, எப்படி சாம்பார் வைக்கிறாருன்றது. அந்த மாதிரி நான் பிசினஸ்ல so many things are there. எப்படி சக்சஸ்ஃபுல்லா நம்ம பிசினஸ் பண்ணணும், இல்ல எப்படி சக்சஸ்ஃபுல்லா நம்ம லால்கிரியை மேல எடுத்து வரணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. So through that we will get a good business, good revenue in the future அப்படின்ற கான்ஃபிடென்ட் மட்டும் இருக்கு. அதனால so anybody can
ஜாயின் வித் அஸ். இதர் வந்து நீங்க ஏதாவது பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல ஏற்கனவே ஒரு சின்ன பிசினஸ் வச்சிருக்கலாம், இல்ல ரிட்டையர்ட் பர்சனா இருக்கலாம், இல்ல நான் வந்து பிசினஸ்ல ஆர்வமா இருக்கிறேன்ற யாராவது யூத்ஸ், உமன்ஸ், லேடிஸா இருக்கலாம். ஸோ எனிபடி கேன் ஜாயின். இப்போ ஜாயின் பண்ணணும்னா என்ன சார் அதுக்கு பண்ணணும் அப்படின்றதா இருந்ததுன்னா, ஆக்சுவலி வி ஆர் கலெக்டிங் 2 lakh rupees as franchise fee. இது வந்து இட்ஸ் நாட் ரீஃபண்டபிள். இது வந்து franchise fee வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஆஸ் பர் கவர்மெண்ட் norms, we are appointing them as a franchisee partner of Alegria. It's a pin code wise. நீங்க சென்னையில ஸ்டார்ட் பண்ணி, ஸோ எனக்கு லாங் பேக் இருந்து ரொம்ப நாள் முன்னாடி இருந்து ஈவன் மை கஸ்டமர்ஸ் ஆர் ஆஸ்கிங், சார் எங்கிட்ட ஏதாவது மதுரையில பிரான்சைசி கொடுக்க முடியுமா, திருச்சியில பிரான்சைசி தரீங்களா அப்படின்றது எல்லாமே. ஸோ அதனால ஒரு சின்ன லெவல்ல இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு 25 lakhs கொடுங்க, நீங்க பிரான்சைசி ரன் பண்ணுங்க அப்படின்றது இல்லாம ஒரு 2 lakhsக்கு ஒரு பின்கோடுன்றது கொடுக்குறோம். ஸோ இட்ஸ் ஈஸி டு பே. இது வந்து ஒரு பெரிய கன்வீனியன்டா இருக்கும் அவங்களுக்கு. ஒன்னு இந்த பேமெண்ட் ஆஃப் 2 lakhsன்றது கன்வீனியன்டா இருக்கும். ஓகே சார், வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்றதா இருந்ததுன்னா, பிரான்சிஸ்ல there are different models are there. நிறைய பிரான்சிஸ்ல வந்து நிறைய மாடல் இருக்கும், அது ரொம்ப டீடைலா இருக்கும். சோ நாம பண்றது வந்து பாத்தீங்கன்னா FICO மாடல் சொல்லுவோம் நாம, பிரான்சிசி இன்வெஸ்டட் கம்பெனி ஆபரேட்டட் அப்படின்றது. அப்படி இருந்ததுன்னா என்னன்னா, அந்த பிரான்சிசி ஃபீ யார் பே பண்றாரோ அவர் பே பண்ணிடுவாரு. சோ பிசினஸ்ன்றது நம்ம கம்பெனி Alegria will be operating the business. அதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஓகே சார், இப்ப நான் போரூருக்கு பிரான்சிஸ் எடுக்கிறேன், நான் பே பண்ணி பிரான்சிஸ் எடுக்கிறேன். எப்படி சார் நீங்க கோடம்பாக்கத்துல வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணீங்கன்னா, ஆக்சுவலி இட்ஸ் டூர் கம்பெனி, இட்ஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, சோ தட் வி நீட் நாட் செட் அப் ஏ ஆபீஸ் இன் போரூர். அதனால நீங்க வந்து இப்ப இதுவே நம்ம வந்து ஒரு பர்கருக்கு பிரான்சிஸ் எடுக்கிறோம், ஒரு காஃபி ஷாப்புக்கு பிரான்சிஸ் எடுக்கிறோம்னா, ஆக்சுவலி வி ஹேவ் டு செட் அப் ஏ அவுட்லெட், ஒரு ஆபீஸ்ன்றது போரூர்ல நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். சோ இதுல வந்து நீங்க என்னன்னா, we need not set up a office. From here we can control, we can do business everywhere. So இதுதான் வந்து நாம வந்து அட்வைஸ் பண்றோம், இன்சிஸ்ட் பண்றோம் நாம. சோ த்ரூ இந்த 2 lakh பே பண்றதுனால, 2 lakh பே பண்றதுனால ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, we will give them, we will give in the particular area ஒரு அந்த ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கறதுல இருந்து, சஞ்சய் டோல் நம்ம so many வேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸ்ல we are giving promotion. Now we are concentrating more on social media. இன்னொரு 1 weekல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வாஸ்டான்றது நீங்க பெருசா நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சோ அது இல்லாம நீங்க ஆஸ் யூஷுவல் FM, டிவி ஆட், போஸ்டர்ஸ் நிறைய இப்ப நீங்க சொன்னா தெரியும் Alegria அளவுக்கு. சோ அந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் ஏரியால we will do branding, பிசினஸ் ப்ரொமோஷன்ஸ்ன்றது நம்ம பண்ண போறோம். சோ வர கால்ஸ்ன்றது we are operating from office itself. If they require any appointment, our staff will go and engage it. So we will finish the business also, we will operating the ட்ரிப்ஸ் ஆல்சோ. அது எந்த ட்ரிப் இப்ப நான் சொல்ற மாதிரி இங்க நீங்க ரிசார்ட், இப்ப இங்க இருந்து சார் மகாபலிபுரம் ஈசிஆர் ரிசார்ட்ல இருந்து நீங்க எங்கிட்டாவது ஃபாரின் கண்ட்ரி போற வரைக்கும்ன்றது ட்ரிப்ஸ்ன்றது வில் பி ஆப்ரேட்டிங். சோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய பிரான்சிஸ்ன்றது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் போடணும், அதுக்கு மேல ஒரு செலவு பண்ணி பிரான்சிஸையும் செட் பண்ணணும், நாமளே உட்காந்து பிசினஸ் பார்க்கணும், அதுல லாப நஷ்டம்ன்றது பார்க்கணும், லாபம் வந்தா லாபம், நஷ்டம் வந்தா நஷ்டம் அப்படின்றது இருக்கும். பட் இதுல என்னன்னா ஒரு அட்வான்டேஜ், இப்ப தோ வி ஆர் ரன்னிங் த பிசினஸ், வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த ரிஸ்க், அந்த மேனேஜ்மெண்ட் வில் டேக் கேர் ஆஃப் த ரிஸ்க். சோ அப்ப நீங்க அந்த பிரான்சைசி எடுக்கிறவங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்றதா இருந்ததுன்னா, சோ ஃபர்ஸ்ட் இயர் ஃபார் 11 months we are paying 8,000 rupees per month. இது வந்து நம்ம மினிமம் அஷ்யூர்டு ப்ராஃபிட்னு சொல்றோம். நீங்க வந்து பிசினஸ் அதை விட கூடயும் வரலாம், குறைச்சலாம் வருவோம், இல்ல அதுவே வரலாம். சோ எதுவா இருந்தாலும் there is the risk of management. So that we are providing first year 8,000 rupees into 11 months. So second year பாத்தீங்கன்னா 10,000 rupees into 12 months we are paying it. So third year பாத்தீங்கன்னா 12,000 rupees into 12 months we are paying it. So இது somewhat ஒரு 3,50,000 rupees போல வரும், 52,000 போல இது வரும். இது வந்து இட்ஸ் ஃபிக்ஸ்டு இன்கம். அவங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 2 lakhs கொடுத்துட்டு, சார் எனக்கு ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் இருந்ததுன்னா ஒரு வீட்டு வாடகைக்கு ஆகும், இல்ல மற்ற ஒரு எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஆகும்னா இட்ஸ் வெரி குட் மாடல் ஃபார் தம். அதனால ஒரு பர்டிகுலர் அளவுக்கு இருக்கும். சோ அதனால வேண்டி இப்ப இததான் நம்ம வந்து இது அட்வைஸ் பண்றோம் நாம உங்களுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்ப நிறைய பேர் இப்ப நீங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு 1 week முன்னாடி இருந்து நீங்க போறதுல என்னன்னீங்கன்னா, இல்ல சார் நான் வந்து வேற ஒரு பிசினஸ் வச்சிருக்கேன், நான் வந்து ஜெராக்ஸ்
கடை வச்சிருக்கேன், இல்ல நான் வந்து ஒரு மொபைல் ஷோரூம் வச்சிருக்கேன், மொபைல் ரிப்பேர் வச்சிருக்கேன், இல்ல சின்னதா கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சிருக்கேன், இப்ப நான் ஏதாவது ஒண்ணு உங்க போர்டை வச்சுக்கிறேன் நானே பண்றேன்னாலும் we are encouraging it. இப்ப நம்ம வேணான்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அதுக்கு ஒரு முதலீடு போடணும். புதுசா பண்றதா இருந்தா இல்ல உட்காந்து பாக்குறதுனால they should know the business. சோ அப்படியா இருந்தது, அதனால வேண்டி இல்ல சார் நீங்க பணத்தை பே பண்ணுங்க, will give you the ப்ராஃபிட் ஷேர் அப்படின்னு சொல்றோம் நாம. இல்ல சார் நாங்களே இருக்கு செட்டப் இருந்து பாக்குறதுனால இட்ஸ் டபுள் ஹாப்பி, அதனால வேண்டி எங்களுக்கு ஓகே சார் அப்படின்ற மாதிரி நாங்க அது பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த கேஸ்ல ஆஸ் மேடம் டோல்ட், வச்சலா மேடம் டோல்ட், we will give them even training also. ஓகே சார் நான் போரூர் எடுக்கிறேன், நானே பாக்குறேன், நான் வேளச்சேரி எடுத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் சார், இல்ல கன்னியாகுமரி எடுக்கிறேன் சார் பாக்குறேன் சார்னாலும் we will give them training also. சோ அந்த கேசஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா you will get some additional benefit also. இப்ப நீங்க as it is அந்த மினிமம் ப்ராஃபிட் ஷேர்னு இல்லாம சோ அடிஷனல் பெனிஃபிட்ன்றது இந்த என்ன பிசினஸ்ல பண்றீங்களோ பர் மந்த் என்ன பிசினஸ் வருதோ அதுல we can give some percentages based on the locations. So இதுதான் வந்து இந்த பிரான்சைசி மாடல் சார். அதனால இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஐடியலா சார் நான் ஃப்ரீயா இருக்கேன், இல்ல ஒரு ரிட்டையர்ட் ஆயிருக்கேன், இல்ல என்கிட்ட இந்த ஒரு சின்ன அமௌண்ட் இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்றேன், யூ ரன் த பிசினஸ் அப்படின்றதா இருந்தாலும் சரி, இல்ல சார் நான் ஒரு சின்ன பிசினஸ் ஆல்ரெடி இருக்கேன், ஏன்னா இன்னைக்கு அதுதான் புத்திசாலித்தனம். நம்ம இருக்கிற பிசினஸ்ன்றது ஏதாவது ஒரு சின்ன பிசினஸ் வச்சுக்கிட்டு அதை மட்டுமே ஒரு ஏர்னிங் இல்லாம அதே ஷாப் தான் அதே எம்ப்ளாயி தான் இருக்கு போறோம். நாம இன்னும் கொஞ்சம் அடிஷனல் பிசினஸ் இருந்ததுன்னா you will get more revenue on that. சோ அதனால வேண்டி இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். இது இன்னைக்குதான் நம்ம இதை பத்தியே பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கோம், இன்னைக்கே தான் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். பட் ஆல்ரெடி we booked some எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இருந்து தெரிஞ்ச கஸ்டமர்ல இருந்து ஆல்ரெடி we booked some பின்கோட்ஸ் பிரான்சைசி பார்ட்னரா. அதனால இன்னையில இருந்துன்றது இது we are going to start it. சோ அதனால நாம இதுல என்ன பண்றோம்னா இந்த early bird offerன்னு சொல்லிட்டு, so those who are paying 2 lakh rupees immediately we will give them ஒரு டொமஸ்டிக் ட்ரிப் ஒன்னு காம்ப்ளிமெண்டா தரோம் ஃபார் 4 persons. அது வந்து சும்மா ரொம்ப லிமிட்டடா ஏர்லி பேர்ட் ஆஃபர்ன்றது. இன்னமும் சொல்ல போனா இப்ப இந்த ஒரு வெபினாரை பாக்குறோம் சார், இந்த வெபினார்ல நான் கன்ஃபார்ம் பண்றேன் சார், வித்தின் a weekன்றது ஐ வில் பே யூ, இல்ல வித்தின் 10 days பே யூ, இல்ல நாளைக்கு பே பண்றேன் அப்படின்னு யாராவது இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்றதா இருந்ததுன்னா we will give them 4 persons for any domestic tour. So they can choose any domestic tour. So அது வந்து என்னன்னா அது ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக. ஏன்னா இப்ப நான் ஒரு 50 பின்கோடு கொடுக்குறேன்னா 50 பேத்துக்கும் we cannot operate it. So ஒரு மினிமம் ஸ்ட்ரென்த் யாரு வராங்களோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது எஸ்பெஷலி வந்து இந்த ஜூம் மீட்ல வந்து சார் நான் இது ஜூம் மீட்ல பார்த்தேன், நானு ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்றதா இருந்ததுன்னா we can give them this as a compliment. So this is the model, sir. This is the franchisee model. So then after that, actually, sir will take care of a session. Then finally, if you have any questions, so you can ask us 3. யாராவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க பின்னாடி வந்து கேட்கலாம். சாருக்கு பின்னாடி வந்து நாங்க ஆல்ரெடி வந்து 2 வீடியோ கான்டெஸ்ட் வச்சிருந்தோம். நாங்க இந்த பீரியட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கஸ்டமரோட ஒரு நல்ல கம்யூனிகேஷன்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டியும், இல்ல எங்க கஸ்டமர் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்ப எங்களோட ஒரே பேட் லக் என்னன்னீங்கன்னா, ஆக்சுவலி வி ஆப்ரேட்டட் டிராவல் பண்ணவங்களுக்கு தெரியும், சோ மெனி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ். நீங்க அதனால வேண்டி நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு போனோ இல்ல பெரிய இந்த அளவுக்குன்றது ஆன்லைன்ல எக்ஸ்பர்ட் கிடையாது. பட் அட் எனி காஸ்ட் வி ஆர் ரெக்கார்டிங் திஸ் ஒன். ஸோ தி மெசேஜ் வில் ரீச் டு தம். அது மாதிரி வேண்டி கஸ்டமர் கூட ரொம்பவும் வந்து ஒரு வெரி குட் கான்டாக்ட்ல கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி வி ஆர் மெயின்டைனிங் திங்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து 2 வீடியோ கான்டெஸ்ட் வச்சிருந்தோம் நம்ம. ஸோ அதோட ரிசல்ட்ன்றதும் சார் டிஸ்கஷனுக்கு பின்னாடின்றது அதோட ரிசல்ட் இருக்கும். தென் வி வில் கோ ஃபார் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ நவ் ஐ ரெக்வெஸ்ட் ஸோ அதர் 2 சீஃப் கெஸ்ட், Mr. Hendry sir. He is also very big supporter of La Alegria. அதனால வேண்டி so every year he is recommending so many customer for us. Every year FAIRA வந்து மட்டும் FAIRA நேஷனல் பிரசிடென்ட் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் ஒரு இப்போ அடுத்த செஷன்றது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெல்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். அன்பு நண்பர்களே, இன்றைக்கு சுற்றுலாத்துறை
சுற்றுலாத்துறையை தேர்ந்தெடுத்து வாடிக்கையாளர்களுக்கு சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற அத்தனை நிறுவனங்களும் அமைதியாக இருக்கின்ற சூழலில் சுற்றுலாவை குறித்து சரியான புரிதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்லதொரு முயற்சியை முன்னெடுத்து சென்றிருக்கின்ற அலெக்ரியா நிறுவனத்தினருக்கும், குறிப்பாக மேனேஜிங் டைரக்டர் திரு திருமுருகன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொளி கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற நிறுவனத்தை ஏற்கனவே தாங்கிக் கொண்டிருக்கின்ற வாடிக்கையாளர் பெருமக்களுக்கும், சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசிய திருமதி வத்சலா மேடம் அவர்களுக்கும், அன்பு அண்ணன் பொன்ராஜ் அவர்களுக்கும், மற்றும் புதிதாக இந்த காணொலி கலந்தாய்வு கூட்டத்திலே கலந்து கொண்டு சுற்றுலா செல்வதற்கும் வியாபாரத்தை மேற்கொள்வதற்கும் இணைப்பில் இருக்கின்ற அத்துணை அன்பு நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, இன்றைக்கு இந்த கொரோனா கண்ணுக்கு தெரியாத உயிர் கிருமி தொற்று நோயின் காரணமாக எல்லா வணிகங்களும் முடங்கி இருக்கின்ற ஒரு சூழலில் இது சுற்றுலா செல்வதற்கான ஒரு சரியான தருணத்தில் எம்மையும் வீட்டில் சிறை வைத்திருக்கிறது இந்த கொரோனா கொள்ளை நோய் என்று நினைக்கும் பொழுது எனக்கு சற்று வேதனையா தான் இருக்குது. ஏன்னு சொன்னா, வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி உணவு, உடை, உறைவிடம், கல்வி, சுகாதாரம், இந்த வேலை வாய்ப்பு, போக்குவரத்து, எரிபொருள் இதெல்லாம் அத்தியாவசியமோ அந்த மாதிரி மனித வாழ்க்கையில இன்றியமையாதது சுற்றுலா. அது ஒரு பகுதியாவே இருக்குது. நான்லாம் ஊர் சுத்தலாம்னு சொன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் வாழக்கூடிய மனிதர்கள் அவனுடைய ஆயுஸ் நாட்கள் பாத்தீங்கன்னு சொன்னா பாதி வருஷமா தான் இருக்கும். ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு ரிலாக்ஸேஷன், ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு விஷயமும் சுற்றுலாவில தான் இருக்குது. அது என்ன சுற்றுலாவானா இருக்கலாம், குடும்ப சுற்றுலாவா இருக்கலாம், அல்லது ஹனிமூன் சுற்றுலாவா இருக்கலாம், அல்லது நண்பர்களோட வெளியில சுற்றுலா சுற்றுலாவா இருக்கலாம், அல்லது ஆன்மீக சுற்றுலாவா இருக்கலாம், அல்லது அறிவியல் சுற்றுலாவா இருக்கலாம், கல்வி சுற்றுலாவா இருக்கலாம், உள்ளூரா இருக்கலாம், வெளியூரா இருக்கலாம். எந்த ஊரா இருந்தாலும் அந்த சுற்றுலா என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, அது இன்றியமையாத ஒன்றாகத்தான் நான் கருதுகிறேன், நான் பாக்குறேன். இந்த ஆண்டு கூட சுற்றுலா செல்வதற்கு நான் குடும்பத்தோட ஆயத்தமா இருந்தேன். போக முடியலன்ற அந்த ஒரு வருத்தம் இருக்கு. அதனால என்ன இருக்கு, எப்படா இந்த வீட்டு சிறையிலிருந்து விடுதலை கிடைக்கும், நம்ம எங்கேயாவது போலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆவலோட எதிர்பார்ப்போட தான் நானே இருக்கிறேன். நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு எல்லா தொழிலுமே முடங்கி இருக்கிறது, விழுந்து இருக்கிறது என்று சொல்வதெல்லாம் சும்மா. எதுவுமே முடங்கியும் இல்லை, விழுந்தும் கிடக்கல. என்னை போன்றவர்களும் சரி, உங்களை இதுல இணைப்புல ஆர்வத்தோட கலந்திருக்கின்ற அன்பு நண்பர்களும் சரி, எப்போ நமக்கு இந்த லாக்டவுனை ரிலீஸ் பண்ணுவாங்க, நம்ம உடனடியா பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு டொமஸ்டிக் உள்ளூர் சுற்றுலாவாவது சுத்திட்டு வரலாம் அப்படின்னு தான் நினைப்போம். சோ அப்படி ஆர்வத்தோடு நினைக்கின்ற அத்துணை அன்பு நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு இந்த அலெக்ரியா நிறுவனம் ஒரு நல்ல அரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒன்று, இன்வெஸ்ட்மெண்ட், அந்த பிரான்சைசி மாடல் கொடுத்திருக்கிறாங்க. உரிமையை பெறுதல், அதாவது அலெக்ரியா அப்படின்ற ஒரு பேனரை உரிமையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது நல்லதொரு வாய்ப்பு. மற்ற நிறுவனங்கள்ல இது இருக்குதா, இதை நடைமுறைப்படுத்துறாங்களா, சரியா பின்பற்றுகிறார்களா, முதலீட்டாளர்களுக்கு சரியா திருப்பி கொடுக்குறாங்களா, அதுக்கான திட்டங்கள் என்ன என்றெல்லாம் தெரியாது. ஆனா தெல்ல தெளிவாக எனக்கு முன்பாக பேசிய மேலாண்மை இயக்குனர் அலெக்ரியா நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் திரு திருமுருகன் அவர்கள் இந்த மாடலை பத்தி, இந்த மாதிரியை பத்தி மிக தெளிவா தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாரு. சோ நம்ம கையில காசு இருந்தா போதும், அதை முதலீடு செய்து அதன் மூலமா பின்கோடு வாரிய ஒரு வருமானத்தை ஏற்படுத்திக்கலாம். ஏன்னா வெவ்வேறு பணிகள்ல ஈடுபட்டிருப்போம், வெவ்வேறு தொழில்கள் செஞ்சிட்டு இருப்போம், வெவ்வேறு விதமான செக்மெண்ட்ல வேலைகள்ல இருப்போம். நம்ம இந்த துறையை தேர்ந்தெடுத்து நம்மளால நேரடியா செய்ய முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில முதலீட்டு தொகையை பிரான்சைசி மாடல் உரிமை பெற்று செய்வது ஒரு மாதிரியான ஒரு மாடல் சொல்லியிருக்கிறார் வியாபாரம். இன்னொன்று, சிறிய சிறிய கடைகளாக இருக்கட்டும், பெரிய கடைகளாக இருக்கட்டும், ஒரு ஜெராக்ஸ் கடை, ஒரு இன்டர்நெட் சென்டர், ப்ரௌசிங் சென்டர், அந்த மாதிரியான ஒரு சூப்பர் மார்க்கெட், அப்படிப்பட்ட கடைகளை வைத்துக் கொண்டு இருக்கின்றவர்களுக்கு அடிஷனல் இன்கம், கூடுதல் வருமானத்துக்கான ஒரு திட்டத்தையும் அவர் தீட்டி இருக்கிறாரு. உள்ளபடியே இது மகிழ்ச்சி. வாய்ப்புள்ளவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நழுவ விடாதீர்கள். இது ஒரு சிறந்த
அற்புதமான நல்லது ஒரு வாய்ப்பா தான் நான் பாக்குறேன். நான் நிச்சயமா இதை பயன்படுத்தி பண்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கேட்கணும் எந்த கோட்ல சென்னையில, ஏன்னா நிறைய பேர் ஏற்கனவே முந்திக்கிட்டு இருப்பாங்க. நான் வசிக்கிற பகுதியில அந்த பின்கோடுக்கு முதல்ல வேக்கண்டா இருக்கான்னு கேட்கணும். இருக்குதுன்னா கண்டிப்பா நான் அதை அவைல் பண்ணிக்கிறேன். இன்வெஸ்ட் பண்றதுக்கு நானும் தயாரா இருக்கிறேன். சோ மகிழ்ச்சி, நீங்களும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. அடுத்தது, இன்றைக்கு சுற்றுலாவை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அனுபவங்களை கற்றவர்களாக இருக்க வேண்டும். கைடு இருக்கிறாங்க, வழிகாட்டிகள் இருக்கிறாங்க. இன்றைக்கு வெளிநாடுகள்ல இருந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்தாலும் சரி, இல்ல இந்தியாவில இருந்து வெளிநாடுகளுக்கு சென்றாலும் சரி, அதற்கான வழிமுறைகளை, வழிகாட்டுதல்களை, சுற்றுலா தலங்களை குறித்த தகவல்களை அவர்களுக்கு சரியாக சொன்னால்தான் அவங்க பயணித்த அந்த பயணங்களுக்கு உரிய ஒரு சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா அதை பத்தி ஏதாவது தெரியணும் இல்லைங்களா? மாமல்லபுரம்னா அதனோட நினைவு சின்னங்களை குறித்த தகவல்களை சொல்லணும். சோ அந்த மாதிரியான தகவல்களை சொல்லி கொடுப்பதற்கான ஒரு இன்ஸ்டிடியூட், ஒரு பயிற்சி மையத்தையும் அவங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதன் மூலமா எண்ணற்றவர்களை பயிற்சியை கொடுத்து பயிற்றுவிக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட போது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். வாய்ப்புள்ளவர்கள் அதையும் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இன்றைக்கு சுற்றுலான்றது இன்றியமையாதது. அதுவும் குறிப்பா அலெக்ரியா நிறுவனம் சென்னையில கோடம்பாக்கத்தை தலைமையிடமாக கொண்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் எண்ணற்ற மாநிலங்கள்ல தன்னுடைய வர்த்தகத்தை விரிவுபடுத்திருக்குது. ஒரு நிறுவனம் வர்த்தகத்தை விரிவுபடுத்தணும்னா வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று இருக்கணும். சோ பல சுற்றுலாக்களை பயணங்களை மேற்கொண்டு பல வாடிக்கையாளர்களை சுற்றுலாவுக்கு அழைத்து சென்று அவர்களுடைய நன்மதிப்பை பெற்றா மட்டும்தான் ஒரு நிறுவனம் சிறப்பா இருக்க முடியும். அந்த வகையில அலெக்ரியா நிறுவனம் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று மிக சிறப்பாக தன்னுடைய சேவையை செய்து வருகிறது என்று கேள்விப்படும் பொழுது உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றேன். கேள்விப்பட்டது மட்டுமல்ல, நான் பர்சனலா என்னுடைய குடும்பத்தோட மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு கடந்த வருடம் அலெக்ரியா நிறுவனத்தின் மூலமா சுற்றுலா சென்றேன். அந்த சேவைகள் எல்லாத்தையும் பார்த்து வியந்தேன், ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா மற்ற நிறுவனங்கள் ஒரு டூர் டிக்கெட் போடுவாங்க, ரூம் புக் பண்ணுவாங்க, அதுக்கான டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. ஆனா அலெக்ரியா நிறுவனம் மிக சிறப்பா பிக்கப்பா இருக்கட்டும், டிராப்பா இருக்கட்டும், ஃபுட்டு 3 வேளையும் உணவுகளா இருக்கட்டும், என்ட்ரி டிக்கெட்ஸா இருக்கட்டும், எல்லா செலவுகளையுமே அவங்க A to Z ஒரு காம்போவா பேக்கேஜா கொடுத்தாங்க. அது மிக சிறப்பா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. அதுவும் இன்றைக்கு பெரிய ஒரு பணக்காரர்கள் கூட வெளிநாடுகளுக்கு குடும்பத்தோட சுற்றுலா செல்வதற்கு யோசனை பண்ணுவாங்க. ஃபேமிலியோட போகும்போது நமக்கு பிரச்சனை இருக்கும், ஃப்ரீயா டூர் பண்ண முடியாது, ஃப்ரீயா சுத்த முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அது எதுவுமே இங்க இல்ல. சோ சிறப்பா அமைதியா நம்ம எந்த டென்ஷனும் இல்லாம எப்படி டூர் சுத்தலாம் அப்படின்றத நல்லா கற்றுக்கொண்டு முதல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்ட விஷயங்களை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த வகையில் அலெக்ரியா நிறுவனம் கற்றுக்கொண்டு இருக்கிறது, அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. சோ கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுப்பது ஆசிரியர் பணி. அந்த ஆசிரியர் பணியை மிக சிறப்பா அவங்க மேற்கொண்டாங்க. சோ பீஸ்ஃபுல்லா இன்றைக்கு சுற்றுலா மேற்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க எப்படி நம்ம டூரை அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா பிஃபோரா பிளான் பண்ணணும். எப்பயுமே அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இங்க அட்வான்ஸ் டூர் பிளானிங் எல்லாமே அலெக்ரியா நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ இஎம்ஐல இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம்லயே கொடுத்துருக்காங்க. சோ எந்த நாடுகளுக்கு செல்லலாம், எந்த மாதிரி பட்ஜெட்ல செல்லலாம், குடும்பத்தோட செல்லலாமா, உள்ளூர் எங்கெல்லாம் போகலாம், வெளிநாடுகள் எங்கெல்லாம் போகலாம், இதை பத்தின விவரங்கள் புரிதல்கள் மிக ஆணித்தரமாகவும் ஆழமாகவும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல அனுபவத்தை பெற்றிருக்கிறாங்க. சோ நிறைய டூர்களை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு எல்லா தகவல்களுமே விரல் நுனியில இருக்குது, ஃபிங்கர் டிப்ல. சோ அதனால அப்படி பயன்படுத்துங்க. முன்கூட்டியே திட்டமிடல் ரொம்ப முக்கியம் இந்த டூர்ல. அப்பதான் நம்ம பீஸ்ஃபுல்லா டிராவல் பண்ண முடியும். அதே போன்று இதுவரைக்கும் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் எடுக்காதவங்களுக்கு கூட பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து, விசா எடுத்து கொடுத்து, அவங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட் அவைல் பண்ணி கொடுத்து, இமிகிரேஷனை கிளியர் பண்ணி கொடுத்து, எவ்வளவு பேக்கேஜ் கொண்டு போகணும், எப்படி டிராவல் பண்ணணும், அங்க எப்படி என்ஜாய் பண்ணணும், எப்படி சுத்தி பார்க்கணும்ன்ற விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்களை கத்துக் கொடுக்கறதுல முதன்மையான நிறுவனமா அலெக்ரியா நிறுவனத்தை நான் என்னுடைய பார்வையில பாக்குறேன், அனுபவிச்சிருக்கிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்திக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் விஷஸ், வாழ்த்துக்கள். நீங்க இந்த நல்ல ஒரு திட்டத்தை பயன்படுத்திக்கங்க. இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க, டூர் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சார் என்கிட்ட அடிஷனல் இன்கம் எனக்கு வேணும், நான் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு
முயற்சி பண்ணி உடனடியா இன்வெஸ்ட் பண்ணுங்க. சார் நான் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஆபீஸ்ல இருந்து அலெக்ரியாவோட பேனரை யூஸ் பண்ணிட்டு உங்களோட உரிமையை பெற்றுக்கிட்டு நானும் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், வாய்ப்புகள் எனக்கு கொடுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்பாங்க, நிறைய ட்ரெயின் பண்ணுவாங்க. அது வச்சுலா மேடம் மாதிரி எல்லாம் நிறைய ட்ரெயினர்ஸ், நிறைய பேரை வந்து என்டர்பிரினர்ஷிப் தொழில் முனைவோர்களை உருவாக்கக்கூடிய மிக சிறந்த தொழில் முனைவோர்கள் அவர்கள்லாம். சோ அந்த வழியில அவங்களோட சப்போர்ட், அவங்களோட கைட்லைன், என்னோட சப்போர்ட், இன்னும் எண்ணற்றவர்கள் அறிவியலாளர்களுடைய சப்போர்ட், நிறைய ஆட்சியாளர்கள், ஆட்சி பணியில் இருக்கின்றவர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள், இப்படி எண்ணற்றவர்கள், நல்ல மனிதர்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கிறது, வழிகாட்டுதல் இருக்கிறது. சோ நல்ல விதமாக பயணிக்கக்கூடியவர்கள், விருப்பம் தெரிவிக்கின்றவர்கள், கண்டிப்பா நீங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு விதமா இந்த வியாபாரம் இருக்கும். சுற்றுலா வந்து எப்பயுமே வந்து விழுந்துலாம் கிடக்காது. சோ பயணங்கள் வந்து எப்பயுமே முடிவதில்லை. சோ சிந்திக்கக்கூடியவங்க வந்து திங்க் பிக், பெருசா திங்க் பண்ணுங்க. நல்ல அச்சீவ்மெண்டோட உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திக்கங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பினை நல்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்ஸ் அலெக்ரியா அண்ட் திருமுருகன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு உணர்வுபூர்வமான ஒரு முற்றிலும் இன்வால்மெண்டோட வந்து ஒரு நல்ல ஸ்பீச்சை வந்து ஹென்றி சார் கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்சுவலா அவங்க சொன்னது ஆக்சுவலா சார் வந்து தெரியும் எல்லாருக்கும். இப்ப இதுல நிஜமாவே சொல்ல, அந்த கஸ்ட்டை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவங்கதான் என்னைய சொல்லணும், இவர் தான்பா தம்பி திருமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த மாதிரி ஊரறிஞ்சு உலகறிஞ்ச சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருமே. அந்த மாதிரி சார் வந்து பாத்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியா வச்சிருக்காரு. நிறைய பேர் அநேகமா ஃபைரால் வந்து பார்த்திருப்பீங்க. இது வந்து அவங்களுக்கும் இது ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்ப சாரோட ஸ்பீச்ன்றது இப்ப அக்ராஸ் தமிழ்நாடுன்றது ஃபைரால இருக்கிற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் வெரி குட் இன் பிசினஸ். பட் இருந்தாலும் உங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பா இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்ட் ஆபீஸ் செட்டப்போட இருக்கிற யாரா இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம். இணைந்தே தலைவர் அடிக்கடி சொல்லுவாங்க, சார் அடிக்கடி சொல்லுவாங்க, இணைந்தே செல்வோம் முனைந்தே வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியும் இதை ஒரு அடிஷனல் ஒரு பிசினஸ் வாய்ப்பா நீங்க பயன்படுத்திக்கலாம். அதனால அப்படி ஒரு வேல்யூபிள் ஸ்பீச் கொடுத்த ஹென்றி சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து அந்த நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு வீடியோ கான்டெஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் சார் முன்னாடி. நீங்க கொரோனா கிரைசிஸ்ல ஐயோ கொரோனா வந்துடுச்சுன்ற ஒரு ஃபீலிங்கோட வீட்டுல உட்காந்து அதை மட்டுமே பார்த்துட்டு இருந்த வாடிக்கையாளர்கள் இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்கு, எத்தனை பேர்த்துக்கு வந்திருக்குன்றத மறந்து அந்த அவங்களோட இந்த டூர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 கான்டெஸ்ட் வச்சிருந்தோம் நாம. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் ஆஃப் ஏப்ரல். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா we asked them to share their traveled experience. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க எங்க வந்து டிராவல் பண்ணிருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து 2 நிமிஷத்துக்கு வந்து எங்களுக்கு வீடியோவா பண்ணி அனுப்புங்க. நாங்க அது ஒரு பேனல் வச்சு செலக்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம நிஜமாவே அவ்வளோ வீடியோஸ் நம்ம அதை வந்து யாருக்கு காம்படிட்டர் எப்படி செலக்ட் பண்றதுன்ற கன்ஃபியூஷன்ல இருந்தோம். அதனால இதுல யாருன்னு உங்களோட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாலும் அப்ப நம்ம வீடியோ இதற்கு எலிஜிபிள் இல்லையா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நிறைய இடத்துல செகண்டா வந்தவங்க பெருசா சைன் பண்ணிருக்காங்க, செலக்ஷனே ஆகாதவங்க பெருசா பண்ணிருக்காங்க. அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டா பாரதியார சொல்லுவாங்க. சின்ன வயசுல அவரு ஸ்கூல் படிக்கும் போது அவரு வந்து கவிதை போட்டியில பங்கேற்று பாத்தீங்கன்னா அவரு 3வது இடம் தான் வந்தாராம். ஆனா முதல் இடம் வந்த யாருன்றது இன்ன வரைக்கும் தெரியாது. 3வது இடம் வந்த பாரதியாரே இன்னைக்கு உலகமே தெரியுது. சோ அந்த மாதிரி வேண்டி இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இல்ல நம்ம அமிச்சோம் அதுல வரல அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க. சோ எப்படியா இருந்தாலும் we are all அலெக்ரியா ஃபேமிலி. சோ அதுல வந்து ஆக்சுவலி நாம இப்போ 3ஆ பிரிச்சிருக்கோம் நாம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட். அதனால வேண்டி பாத்தீங்கன்னா அதுல வந்து 3ஆ பிரிச்சிருக்கோம். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் டிக்ளேர் பண்றேன் நானு. சோ செகண்ட் ஒன்னு வந்து சார் ஹென்றி சார் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன்னு வத்சலா தேவி மேடம் பண்ணுவாங்க. இது என்ன சார் 2 காம்படிஷன் தானே, 3 ஏன் சார் அனௌன்ஸ் பண்றீங்க, இது என்ன போனஸா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நாங்க ஆக்சுவலா காம்படிஷன் வச்சும் போது நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ இவ்வளவு பேருது வரும் இல்ல இவங்களுது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி வந்ததுல நான் என்னோட சாய்ஸுக்கு வந்து ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணேன். இவங்களது வந்து நம்ம வந்து அந்த காம்படிஷன்ல வச்சுக்க கூடாது அப்படின்றது. எதுக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அது நம்ம இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி
அதை நமக்கு அதை அனுப்புனது, அதாவது நமக்கு சார் நான் இந்த ஒரு பார்ட்டா இருக்கேன் சார் இந்த காம்படிஷன்ல, அதனால என்னோட வீடியோவை அனுப்புறேன் சார் நானு அப்படின்னு அவங்க சொன்னதுன்றதே லால்கிரியாவுக்கு கிடைச்ச பெருமை அது. அதனால வேண்டி அவங்கள நம்ம அந்த காம்படிஷன்ஸ்குள்ள வைக்க வேணான்றதுனால இப்ப நாங்க செலக்ட் பண்ணி ஒரு 3 நபர்களை பாத்தீங்கன்னா நீங்க இதுவா நாங்க கன்சிடர் பண்றோம். நம்ம இது காம்படிஷனுக்கு எடுத்துட்டு வரல, அது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ன்றது வரல. இட்ஸ் பியூர்லி பாத்தீங்கன்னா ஒரு ஹானர் பேஸ்ல இது ஹானரரி காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை பண்ணிருக்கோம் நாங்க. சோ அதுல யாருன்னு நீங்க சோ அதுல யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப லோடு ஆயிட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அதை சொல்லி ஆகணும் அவரை பத்தி. அதனால சார் இன்னமும் எங்க கிட்ட டிராவல் பண்ணல. அவரு யாருன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட இருந்து ஒரு வீடியோ வரும்ன்றதை எதிர்பார்க்கல நான். வீடியோ வரும், ஏன்னா இப்ப கொரோனா இல்லாம இருந்திருந்தா இந்த மந்த் ஆஃப் ஏப்ரல் எண்ட்ல நாங்க சிம்லா போயிருப்போம். நம்ம அவர் புக் பண்ணும்போதே சொன்னாரு, சார் நான் வரேன் சார், நான் பெருசா உங்க என்டையர் டீமை நான் என்டர்டைன் பண்ண போறேன், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்க, நான் குட்டி குட்டி மியூசிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவேன் நானு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாரு. நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா இருந்தோம். சார் கூட நாங்க எப்படியே சிம்லா டூர் போறோம், பெருசா என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் வீணா போன கொரோனா அது தள்ளி வச்சிருக்கு, போக முடியாத சூழ்நிலை கிடையாது. இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர்ல வி ஆர் கோயிங் அகைன் சிம்லா நம்ம போக போறோம். அதனால சாரோட விஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோல பார்க்கல, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு வீடியோ பண்ணி அமைச்சிருந்தாரு. சார் நாங்க சிம்லாக்கு தான் நான் சூஸ் பண்ணேன். பட் என்னோட ஆம்பிஷன், என்னோட லைஃப்ல ஆசைன்றது நீங்க பாத்தீங்கன்னா நான் காஷ்மீர் போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டகாசமான வீடியோ இதை நாம இப்ப செலக்ட் பண்ணிருக்கோம். அதேமாதிரி இன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு காலையில இது யூடியூப்ல அப்லோட் பண்றோம். பப்ளிஷ் இன் அவர் வெப்சைட் என்ன வீடியோ பண்ணாங்க அப்படின்றது. சோ அந்த விதத்துல இந்த ஒரு 3 கண்டெஸ்ட், இந்த 2 காம்படிஷன்ல சேர்த்து இந்த 3 கண்டெஸ்ட நம்ம இந்த செலக்ஷன்ல வைக்கல. சோ அந்த விதத்துல எனக்கு காஷ்மீர் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின வீடியோன்றது எங்களை ரொம்ப கவர்ந்தது. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா நீ அவரு ஸ்ரீ கோமகன் சார் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராண்டு போர்க்களமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா இந்த சுச்சுவேஷனுக்கு அன்னைக்கே பாடி வச்சாரு. அந்த பாடகர் நம்ம கிட்ட டூர் புக் பண்ணிருக்காங்க சிம்லாவுக்காக வேண்டி. அவரு அதோட ஆசையை வெளிப்படுத்திருக்காரு. சார் சிம்லா மட்டும் கிடையாது, சிம்லா போயிட்டு வந்துட்ட பின்னாடி அடுத்தது நீங்க இது பண்ண போறேன் நானு காஷ்மீர் டூரும் ஃபேமிலியோட வரேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்க கோமகன் சார். அடுத்த ஒருத்தர் எங்களோட ரெகுலர் கஸ்டமர், அடுத்த 2 பேருமே சொன்னீங்கன்னா ஒரு ரெகுலர் கஸ்டமர்ஸ். சோ அதுல மிஸ்டர் கமலக்கண்ணன் சார், அவங்க பாரத் பெட்ரோலியத்தோட எக்ஸ் சீனியர் மேனேஜர், ரிட்டையர்ட் சீனியர் மேனேஜர் அவங்க. ஸோ ஆல்ரெடி எங்க கூட ஈவன் நானே ஒரு குரூப் ஆப்ரேட் பண்ணியிருந்தேன். அப்போ எங்க கூட சிங்கப்பூர் வந்திருந்தாங்க. அடுத்து ஒரு 6 monthsல ஃபேமிலியோட மலேசியா ட்ரிப் வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரெகுலரா எங்க கூட ட்ரிப் பண்ணிட்டு இருக்கிறவங்க. இப்பயும் ஆக்சுவலி சம்மருக்கு அவரும் புக் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரு ஒரு வீடியோ பண்ணி போட்டிருந்தாங்க. இந்த நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், சிங்கப்பூர் மலேசியா போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத வச்சு ஸோ ஒரு வீடியோ பண்றாங்க. அதுல வாழ்த்துக்கள் கமலக்கண்ணன் சார், வாழ்த்துக்கள் கோமகன் சார். அடுத்த ஒருத்தர் மிஸ்டர் மோகன்குமார் சார், ஸ்லைட் மோகன்குமார் சார். ஸோ அவங்க ஆக்சுவலா நிறைய நீங்க சீரியல்ல எல்லாம் பார்த்திருக்கலாம், ஆர்டிஸ்ட் அவங்களும். ஸோ ஹைகோர்ட்ல லாயரா இருக்காங்க. ஸோ அவங்களும் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட ஒரு தாய்லாந்து ட்ரிப்பு, தென் ஷீரடி ட்ரிப்பு, ஸோ இதெல்லாம் எங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இந்த இவங்களோட அந்த ஒரு பொசிஷன்ல வச்சுக்கிட்டு ஸோ இவங்களை நம்ம காம்படிஷனுக்கு எடுத்துக்கல. ஸோ வித்தவுட் காம்படிஷன் வி செலக்டட் தம் ஆஸ் ஆனரரி காம்ப்ளிமெண்ட்ஸா அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் நம்ம. ஸோ அதனால இந்த 3 பேத்துக்கும் அனௌன்ஸ் பண்றதுல ஐ எம் சோ ஹாப்பி தட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வீடியோ கான்டெஸ்ட் நம்பர் 1. தட் இஸ் ஆல்ரெடி யாரு டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்களோ அவங்க. ஸோ இதுல யாரு இதுல லைன்ல இருக்கேன்னு தெரியல. இந்த 3 கான்டெஸ்ட்லயும் வின் பண்ணவங்க அனௌன்ஸ்மெண்ட் பின்னாடி யாராவது இருந்தவங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் யூ கேன் ஷேர் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ். அதனால உங்களோட ஒப்பீனியன். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா வீடியோ கான்டெஸ்ட் 1. ஸோ அந்த வீடியோ கான்டெஸ்ட் 1 என்னன்னீங்கன்னா ஆல்ரெடி அவங்க டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண சொல்லிருந்தோம். நீங்க எங்க போயிட்டு வந்திருக்கீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை ஷேர் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அந்த வீடியோவும் நாளைக்கு யூடியூப்ல நாங்க பப்ளிஷ் பண்றோம். ஸோ அந்த ரிசல்ட்டை ஃபேராவோட நேஷனல் பிரசிடென்ட் ஹென்ரி சார் வில் அனௌன்ஸ் நவ். ஃபைன்.
ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? ஓகே. எங்கும் புதுமை, எதிலும் எளிமை என்பார். அதை போன்று லா அலிகிரியா நிறுவனம் வந்து அடிக்கடி சொல்லுவேன், திங்க் பிக், பயணங்கள் முடிவதில்லை, மனித வாழ்க்கையில் இன்றியமையாதது சுற்றுலா அப்படின்னு. ஸோ அந்த அடிப்படையில எங்கும் புதுமை, எதிலும் எளிமை அப்படின்ற மாதிரி இந்த சுற்றுலாவை ஒரு பேஷனா புதுமையா செஞ்சுட்டு இருக்காரு. வாடிக்கையாளர்களை கூட்டிட்டு போயிட்டு சுத்தி காட்டிட்டு கூட்டிட்டு வர்றது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்படிஷன் வைக்கிறது, கஸ்டமர் மீட் பண்றது, இயர்லி ட்வைஸ் இல்ல 3 months ஒன்ஸ் இல்ல இப்ப 6 months ஒன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்படிஷனு இல்ல ஒரு கஸ்டமர் மீட் மாதிரி ஏதோ ஒரு தலைப்பின் அடிப்படையில அவங்கள சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மிக தெளிவா நல்லது ஒரு முன்னெடுப்புகளை வந்து முன்னெடுத்து செல்றாரு லா அலிகிரியா நிறுவனத்தினுடைய சேர்மன். அந்த வகையில வீடியோ கண்டெஸ்ட், இந்த ஊரடங்கு காலத்துல வீட்டுல முடங்கி கிடந்தவர்கள் சும்மா இல்லாம அவங்களுடைய திறமைக்கும் சிந்தனைக்கும் வேலையை கொடுத்து நீங்க டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஒரு வீடியோ 2 minutes கேட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அப்படி ஒரு அற்புதமா கிறிஸ்பியா நல்ல என்ன சொல்றது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு காணொலியை வந்து அதுக்காக நேரம் ஒதுக்கி சிந்திச்சு சிந்தனை ஆற்றலை தூண்டி ஒரு நல்லது ஒரு காணொலியை ஏற்படுத்தி கிரியேட் பண்ணி நீங்க லா அலிகிரியாவுக்கு அனுப்பியிருக்கிறீங்க. ஸோ அதில் செலக்ட் பண்றதுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த இடம் வந்து மிக முக்கியமான இடம். ஸோ அப்படி செலக்ட் பண்ணி, ஏன்னா இந்த வீடியோ விட இது பெஸ்டா இருக்குமா அது பெஸ்டா இருக்குமான்னு ரொம்ப திங்க் பண்ணி தான் செலக்ட் பண்ணி இருக்க முடியும். வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்றெல்லாம் இதுல வந்து யோசிச்சே இருக்க மாட்டாரு. டிராவல் பண்ணவங்க பண்ணாதவங்க அப்படின்ற யோசனை இருந்திருக்காது. யார் வேணாலும் அனுப்பலாம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ டிராவல் பண்ணாதவங்களுடைய வீடியோவையும் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது வந்து நடுநிலையோடு பியூரா ஆத்மார்த்தமா இதை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முதல்ல நிறுவனத்திற்கு வாழ்த்துக்கள். இது நல்லது ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வீடியோவை ரெடி பண்ணி அனுப்பின எல்லா கண்டஸ்டன்ட்டுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல வெற்றி பெற்றவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், முயற்சித்தவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வீடியோ கண்டெஸ்ட் 1 டிராவல் எக்ஸ்பீரியன்ஸோட வினர்ஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் சோசியல் ஆக்டிவிஸ்ட், அவங்க அநேகமா வார்டு மெம்பருக்கு கவுன்சிலருக்கு நிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். திருமதி செல்வகுமாரி மகேந்திரன் அவர்கள், சமூக ஆர்வலர் அவங்க. அடுத்தபடியா 2வது பிரைஸ் வந்து கோஸ் டு மிஸ் பூஜா, ஸ்டூடெண்ட். ஸோ கல்லூரி மாணவியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி 2ஆம் இடத்துல வந்து இடம் பிடிச்சிருக்கிறாங்க வீடியோ கண்டெஸ்ட் 1ல. அடுத்தது 3வது வந்து ஸ்டெல்லாக்கா இல்லைன்னா டூர் டல்லா தான் போயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்மியே கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா காந்தி அவர்கள், ஹோம் மேக்கர். ஆனா அவங்க தான் டெய்லி ஆக்டிவிஸ்ட் சம்பந்தமா வீடியோஸ் நிறைய ஆக்டிவிஸ்டா செயல்பட்டுட்டே இருக்கிறாங்க. ஹோம் மேக்கர், குடும்பத்தை வந்து நிறுவி சமூகத்தையும் சிறப்பா பார்த்துக்கிட்டு எப்பொழுதும் குடும்பத்தோட மகிழ்ச்சியா டூர் வந்து சுத்திட்டே இருப்பாங்க அக்கா. ஸோ 3 நபர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. தேர்ந்தெடுத்த நிறுவனத்திற்கும் இடம் பிடித்த பங்கேற்பாளர்களுக்கும் முயற்சித்த அத்துணை வாடிக்கையாளர் நண்பர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. வின் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ கான்டெஸ்ட் 2. ஸோ அந்த கான்டெஸ்ட் என்னன்னீங்கன்னா, ஸோ ஆஃப்டர் கொரோனா கிரைசிஸ், இப்போ நான் இதெல்லாம் தான் அதுக்கு வந்து பெரிய ப்ரூஃப். ஆஃப்டர் கொரோனா கிரைசிஸ் வேர் டு யூ வாண்ட் டு கோ, ஸோ எங்க வந்து நீங்க டிராவல் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நிஜமாவே சொன்னேன், அந்த டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை விட இதுக்கு வந்த வீடியோஸ்ன்றது தான் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஏன்னா அப்பதான் தெரியுது எவ்வளவு ப்ரெஷரோட வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. அதை விட கொடுமை என்னன்னா, பார்த்த முஞ்சே பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப டூர் போனா, சிங்கப்பூர் போனா தெரியும். இப்ப ஏன்னா எங்களோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இல்ல எங்க குரூப்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம வீட்டுல இருப்பாங்க, வீட்டுல அம்மா இருப்பா, உங்க ஒய்ஃப் இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க. எப்ப எடுக்கிற போட்டோ தானே அதெல்லாம். அங்க போனாலும் இன்னமும் சொல்றேன் நான், இன்னமும் திரும்பி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் வேற யாரும் ஷேர் பண்ணிருக்கீங்க, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஆனா இன்னமும் நாம திரும்பி இன்னமும் சொல்றேன் நான், இவ்வளவு கொரோனா இதுல பாதிச்சிருந்தாலும் மறுபடியும் ஒரு சிங்கப்பூரோ மலேசியாவோ தாய்லாந்தோ போனோம்னா இந்த சைனாக்கார பொண்ணுங்க கூட போட்டோ எடுக்காம நமக்கு தூக்கம் வராது.
எடுத்துட்டு தான் திரும்பி வருவோம் நாம. சோ அந்த அளவுக்குன்றது we are much interested to travel அப்படின்றது இருக்கு. சோ அதனால அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆல்ரெடி வந்து ஆஃப்டர் கொரோனா கிரைசிஸ் எங்க நீங்க போய் விசிட் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காம்படிஷன் வச்சிருந்தோம். சோ அதுல வந்து 3 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. நான் இது வந்து ஆக்சுவலா பேனலா சேர்ந்து பண்ணதுதான். சோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்மளோட மேடம் வத்சலா தேவி மேடம் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மேடம் யூ ஸ்டார்ட் மேடம் ப்ளீஸ் மேடம். ஓகே, கேக்குதா இல்ல மியூட்ல இருக்கா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? Yeah, we can hear you. Okay. Thank you, Mr. Tirumurugan. Mr. Hendry சொன்ன மாதிரி I think Mr. Tirumurugan constantly ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது constant customer engagement. So he ensures that he is constantly in touch with all the customers. வரப்போற customers, வந்த customers கூட அவங்க சஸ்டெயின் பண்ணிக்கணும், புது customers கொண்டு வரணும், எப்படி அவங்களை என்கேஜ் பண்ணி வச்சுக்கலாங்கிறதுல he is doing a fantastic job. ஸோ பாத்தீங்கன்னா கஸ்டமர் ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க, புது ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் ரீச் அவுட் பண்றாரு. இந்த மாதிரி கான்டெஸ்ட் வைக்கிறாங்க, வீடியோஸ் ஷேர் பண்ண சொல்றாங்க, அவங்களோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண சொல்றாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே டு ஸ்டே இன் டச் வித் த கஸ்டமர்ஸ். ஸோ அவங்க வந்து ஒன் டைம் கஸ்டமரை பார்க்காம ஹி இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு அ லாங் டேர்ம் கஸ்டமர்ஸ். ஸோ அவங்க கூடவே இருக்கணும், அவங்க இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் கொண்டு வரணும், ரெஃபரல் கஸ்டமர்ஸ் கொண்டு வரணும், ரிப்பீட் கஸ்டமர்ஸ் வரணும் அப்படின்றதுல ஹி இஸ் வெரி வெரி பர்டிகுலர். அண்ட் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்பார் போல இருக்கு, கிரியேட்டிவா டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றதுல ஐ சி தட் ஹி இஸ் a very very aggressive person. லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் சார் உங்ககிட்ட இருந்து. நீங்க ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, எப்பவுமே சும்மா இல்லாம லாக்டவுன் பீரியட்ல கூட என்ன பண்ணலாம், எப்படி கஸ்டமர் கூட கான்டாக்ட்ல வச்சுக்கலாம், எப்படி அவங்களை எல்லாம் என்கேஜ் பண்ணலாம், எப்படி அவங்களை எல்லாம் எக்ஸைட் பண்ணலாம்ன்றதுல நீங்க புதுசா பண்ணிட்டு இருக்கீங்க. This video contest lockdown period அப்புறம் நீங்க எல்லாம் எங்க போகணும்னு நினைக்கிறீங்க? I'm sure the answers must have been really exciting that these people have won. The first prize winner பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் ஹோம் மேக்கர்னா அவங்க கண்டிப்பா ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்பாங்க. எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தா எங்கேயாவது விட்டா ஓடி போயிடலாம் அப்படின்னு. அவர் சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல, எங்க போனாலும் சைனா பொண்ணுங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும்னு, நான் வடிவேல் சொல்ற மாதிரி இந்த கணக்கணத்துலயும் நமக்கு ஒரு குதூகலம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் எங்க நம்ம போகணுங்கிறதுல ஆர்வமா இருக்க போறாங்க. So I am sure இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸாட்டிக் லொகேஷன் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அதனாலதான் they all have won this contest. So நான் வந்து very very happy and excited to announce the winners of this contest number 2. So the first prize winner, I'm very happy, very proud that she is a homemaker. Homemaker is not an easy job at all. அதுவும் இந்த லாக்டவுன் பீரியட்ல போய் எல்லா லேடிஸ்க்கு கேளுங்க how difficult it is to be a homemaker, especially when there are no maids, when there are so many people around cooking, washing, cleaning, sweeping, mopping. அது ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கு 2 months. So hats off to all the ladies and especially the homemakers. So very very happy, proud and excited to announce the first prize winner, Mrs. Usha Devi. Homemaker is a pride. So இன்னைக்கு வேலைக்கு போறவங்கள விட homemaker அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸையும் அவங்க எவ்வளவு வேலை பண்றாங்கிறத இந்த லாக்டவுன் பீரியட்ல சின்னவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாரும் அதை ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. hats off to you and congratulations, hearty congratulations Mrs. Usha J. You are the first prize winner of this video contest too. Thank you. சில பேர் கிளாப் பண்றாங்க, மேபி மியூட்ல இருப்பாங்க, but a lot of them are clapping. Wonderful. The second prize is a doctor, Dr. Ashwathaman சொல்லிட்டு ஒரு டாக்டர், யங் டாக்டர் மாதிரி தெரியுறாரு. So congratulations. I am sure you also must have come up with some exotic location post corona. The third prize winner is Shri Shivakannan. He is a research analyst, research scholar. So இங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ல இருந்து வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு ஹோம் மேக்கர், ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு டாக்டர், ஒரு ஆக்டிவிஸ்ட், ஒரு சோஷியல் ஸ்காலர். ஸோ ஐ திங்க் அவங்க எல்லாம் எக்ஸலண்டா ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. அண்ட் ஈக்குவலி திருமுருகன் ஹேஸ் என்ஷூர்ட் தட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து வர பீப்புளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு and showcase them here. Fantastic job. Congratulations to all the fantastic winners and look forward to more such contests and look forward to more such engagement program. Mr. Tirumurugan constantly ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க. So always stay in touch, stay connected. I'm sure he has a lot more exciting things for everybody. Besides உங்களை எல்லாம் டூர் சுத்தி காமிக்கிறத விட ஏதோ சொன்னாரு, FAIRA மாடல்ன்றாரு, ட்ரைனிங்ன்றாரு, கான்டெஸ்ட்ன்றாரு, வின்னர்ஸ்ன்றாரு, ஏதோ பண்ணிட்டே இருக்காங்க. சூப்பர். Congratulations once again all the winners and kudos to you Mr. Tirumurugan. Continue doing this fantastic job and my pleasure to have announced the winners. Thank you for the opportunity. Thank you so much madam. With the blessings of God and support of Shri Hendry sir and support of you and support of scientist Ponraj sir, we will grow more madam. We will grow more, no doubt in that. So congrats all.
ஸோ எனிபடி இஸ் தேர் இருந்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வின்னர்ஸ் மட்டும் யாராவது டிஸ்கஸ் பண்ணுவோம், தென் வி கேன் கோ ஃபார் கொஸ்டின் ஆன்சர். இந்த வின்னர்ஸோட நேம்ல யாராவது இருக்காங்கன்னா பூஜா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அஸ்வத்தாமன் இருக்கா? டாக்டர் அஸ்வத்தாமன், பூஜா. Yeah, hi Pooja. Thank you so much, uncle. Thank you pa. How do you feel now? Like very happy. நினைச்சே பார்க்கல நான் செலக்ட் ஆவேன்னு. ரொம்ப thanks for selection panel first of all. Okay, thank you so much. How do you feel now? Very happy. Very happy. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். No, I am not asking that. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் ஹாப்பி. அது வீட்ல இருக்கிறது எப்படி இருக்கு? நீங்க அந்தமான் ட்ரிப் அவ்வளவு என்ஜாய்மெண்டா ஜாலியா இருந்துட்டு இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறது எப்படி இருக்கு? அந்த திருப்பியும் போகணும்னு இருக்கு. நாங்க ரொம்ப கம்மியான டேஸ் போயிட்டோம் நினைக்கிறேன். இன்னும் 10 days 12 days இருந்தா கூட ஜாலியா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப சீக்கிரம் போயிட்டு வந்துட்டோம். கண்டிப்பா. அப்ப அடுத்த ட்ரிப் ரெடியா இருப்பீங்க? ஆமா, அடுத்த ட்ரிப் கண்டிப்பா நீங்களும் வரணும் எங்க கூட என்ஜாய் பண்றதுக்கு. கண்டிப்பா. ஷூர். கங்க்ராட்ஸ். நீங்க ஒரு முறை பேசுங்க. ஹலோ. சொல்லுங்க அங்கிள். ஓகேப்பா. தேங்க் யூ so much. We will be in touch. Thanks uncle. Bye. வேற அவர் மியூட் பண்ணீங்க, அன்மியூட். ஆமா, நீங்க மியூட் பண்ணிக்கிடுங்க. டாக்டர் அஸ்வத்தாமன். அண்ணா எப்படி இருக்கீங்க? ஃபைன் சூப்பர்மா, நல்லா இருக்கும். ஒருத்தர் நேர்ல பாத்துக்க முடியல. இட்ஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னா பரவாயில்ல, இதுல நல்லா தானே இருக்கீங்க. நேர்ல வேற பாக்கணுமாண்ணா? ஃபைன். சரி, இப்ப பூஜா கிட்ட கேட்ட கேள்விதான் உங்ககிட்டயும். ஆக்சுவலா இது வின் ஆனது எப்படி ஃபீல் பண்றீங்க? வீட்டுல இருக்கிறது எப்படி ஃபீல் பண்றீங்க? டாக்டர் ஒரு 1 minute டிப்பு கூட கொடுக்கலாம், ஏதாவது கொரோனாவில தற்காத்துக்கிறது எப்படி இருக்கு? 2 minutes அதான் பேசுங்கம்மா ப்ளீஸ். குவாரண்டைன்ல இருந்தேன், அதனால எனக்கு டியூட்டி போயிட்டு காலையில இருந்து டியூட்டி சாயங்காலம் வரைக்கும் டியூட்டி அப்படி ஓடுனது. வீட்டு சும்மா இருக்க முடியல, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால கொஞ்சம் ஸ்டடீஸ் பக்கமும் கொஞ்சம் கூட போயிட்டு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரஸ்டா இருந்தது. சோ அப்ப ஏதாவது வீடியோ பண்ணலாம்னு போது நீங்க வீடியோ பண்ண சொன்னீங்களா, சரி பண்ணி போடலாம் அப்படி சொன்னோம். ஜாலியா போட்டது. சோ செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் செலக்ஷன் கமிட்டி அண்ட் வட்சலா மேடம், ரொம்ப தேங்க்ஸ் அந்த இன்ஃபார்ம் பண்ணதுக்கு. டாக்டர் வந்திருக்காரு, டாக்டர் சொல்றாரு. ஹலோ, பேசுங்க. அதான் சோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுவும் ஸ்டெல்லாம்மா பிரைஸ் வாங்கினதும் செல்வகுமாரி ஆண்டி பிரைஸ் வாங்கினதும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு 4 பிரைஸ் எங்க குரூப்ல இருந்தே வாங்கியிருக்காங்க. நானு, செல்வகுமாரி ஆண்டி, அப்புறம் செல்லாம்மா, அப்புறம் உஷா அக்கா எல்லாருமே எங்க குரூப்ல இருந்து வாங்கிருக்காங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மொத்தமா எங்க குரூப்பா சேர்ந்து இதையே ஒரு பார்ட்டியா என்ஜாய் பண்ணணும். குவாரண்டைன் முடிஞ்சோடனே நாங்க போய் ஒரு பெரிய பார்ட்டி என்ஜாய் பண்ணணும் இருக்கோம். அது அண்ணன் தான் ஸ்பான்சர் பண்ண போறாரு. அதுக்கு நான் இப்ப சொல்லிக்கிறேன். Thank you so much. Okay, thanks doctor. Okay, fine. Next, Mrs. Usha Vijay. Usha madam. Hi sir. Hi. ரொம்ப தேங்க்ஸ் செலக்ட் பண்ணது வீடியோ. Congrats madam. Thank you. Fine. சொல்லுங்க. Thank you Vatsala madam for selecting panel. ஆமா நீங்க நல்ல ஒரு ஹோம் மேக்கர்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஆமா, ஹோம் மேக்கரா இருந்து இப்ப இவ்வளவு ஸ்பீடா ட்ரிப் போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்ப இது செலக்ட் ஆனது, தென் ஆஸ் யூஷுவல் இப்ப வீட்டுல இருக்கிறது எப்படி இருக்கு? இப்ப நீங்க எதுக்காக காமிச்சிருந்தீங்க? ஆக்சுவலி போஸ்ட் கொரோனா கிரைசிஸ் டிராவல் பண்ணணும், எங்க டிராவல் பண்ணணும்ட்டு எந்த டெஸ்டினேஷன் போகலாம்னு பண்ணிருந்தீங்க. வெரி நைஸ். ஓகே, வெரி நைஸ் பிளேஸ். ஓகே சார், தேங்க் யூ. ஓகே திருமுருகன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். மோகன் சாருங்களா? ஹலோ. பேசுங்க சார், கேக்குது. தூள் கலப்புறீங்களா? வாழ்த்துக்கள் சார்.
நீங்க அதான் சொன்னேன். நீங்க லைன்ல இருக்கீங்களா? லைன்ல இதை ஒரு செகண்ட் நான் பேசுறேன். நான் பேசுறேன். ஆமா, சினிமாவுல 1000 பேர் நடிக்கலாம் சார். சினிமாவுல பிலிம்ல 1000 பேர் நடிக்கலாம். ஆனா ஒரு சிவாஜி கணேசன் திரும்பி வர முடியாது இல்லையா? அப்படி அவங்க எல்லாம் நம்ம அந்த ஒரு ஃபீல்டுலயும் சொல்லலாம். ஒரு கலைக்கு எப்படி அவர் பொக்கிஷமோ அந்த மாதிரி லால்கிரியாவுக்கு நீங்களோ எங்க அவர் கமலக்கண்ணன் சாரோ கோமகன் சாரோன்றதெல்லாம் நீங்க எங்க கூட இருக்கீங்க, எங்க கூட டிராவல் பண்றீங்க, இல்ல எங்களைய கைட் பண்றீங்கன்றதே எங்களுக்கு பெரிய பெருமை சார். சார் அதனால வேண்டி உங்களை இந்த ஹானர் பண்ணிருக்கோம். நாங்க ஒரு எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மரியாதை பண்ணிருக்கோம். அதனால நீங்க அமிச்ச வீடியோன்றது அவ்வளவு நல்லா இருந்தது, ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. அதனால அது ரொம்ப நன்றி, ரொம்ப வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. சொல்லுங்க சார். இப்ப ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க சார். ரொம்ப சந்தோஷம். சரி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் வத்சலா மேடம் சொல்லிட்டாங்க. உங்களை பத்தி சொல்ல நினைச்சதெல்லாம் வத்சலா மேடம் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல சார். ஒரு முறை சும்மா இருக்க மாட்டீங்க, நீங்க பாத்துட்டோம். சும்மாவே இருக்க மாட்டீங்க, ஏதாவது யோசிச்சுனே இருக்கீங்க. கண்டிப்பா 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 சார். எதையா யோசிச்சுனே இருக்கீங்க. அதாவது இந்த கொரோனா ஓப்பனா சொல்றேன், இந்த சீசன் ஏப்ரல் மேல அதிகம் பாதிக்கப்பட்டவங்க டிராவல்ஸ்காரங்க தான். கண்டிப்பா ஒத்துண்டணும். ஏப்ரல் சீசன்ல அதிகம் பாதிக்கப்பட்டவங்க டிராவல்ஸ் தான். ஆனா கொஞ்சம் கூட அது ஒரு இது கூட உங்க முகத்துல தெரியல. அதோட இது பாதிப்பு கொஞ்சம் கூட உங்க முகத்துல தெரியல. சரி சரி, தொடர்ந்து ஏதாவது பண்ணிட்டே இருக்கீங்க. இல்ல உண்மைக்கு அதாவது தொடர்ந்து ஏதாவது பண்ணிட்டே இருக்கீங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் சொல்லது மேடமா தான் சொன்னாங்க. அதாவது அந்த ஒரு 2 மாசமா பிசினஸ் இல்லாம போச்சுன்ற கவலை கொஞ்சம் கூட இல்லாம அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். இப்ப ஒண்ணு இல்ல, லாஸ்ட் இயர் நம்ம டூருக்கு போயிட்டு வந்து என்னன்னு நம்ம யோசிக்க வச்சது நீங்க தான். இப்ப அடுத்தது டூர் என்ன போலாம் பிளான் பண்ண யோசிச்சு வச்சது நீங்க தான். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சிரடி ஆயிடுச்சுன்னு போனீங்க. சிரடி எனக்கு தெரிஞ்சு 7 daysல பிளான் பண்ணீங்க. நான் எழுதி தரேன். வெறும் 7 daysல எழுதி பிளான் பண்ணீங்க. எனக்கே ஆச்சரியம், எப்படி 7 நாள்ல வெறும் திடீர்னு முடிவு பண்ணீங்க, திடீர்னு எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணீங்க. அங்க போய் பாம்பேல இறங்கினா 2ஆவது நிக்கிறான், சிரடியில இறங்கினா 2ஆவது நிக்கிறான், பூனேல இறங்கினா 2ஆவது நிக்கிறான். அங்கங்க அவ்வளவு சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளவு அற்புதமான அரேஞ்ச்மெண்ட். நாங்க மொத்த ஃபேமிலி கூட இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட் நீங்க கூட வந்தது. நீங்க கூட ஈச் அண்ட் எவரி கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன வேணும் என்னென்ன செய்யணும் கேட்டு 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 பண்ணீங்க பாருங்க. அதாவது நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறது எல்லாரும் பண்றது. என்னம்மா டல்லா இருக்கீங்க, உடம்புடும் சரியில்லையா, கையில தான் வேணுமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, மத்தெல்லாம் லேட் பண்ணிக்கலாம் வாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நான் பார்த்து நான் பல டூர் கம்பெனி போயிருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் ஒரு 7-8 டிராவல் கம்பெனியோட போயிருக்கேன். இந்த மாதிரி ஒரு அற்புதமான அருமையான அனுபவம் எங்கேயுமே கிடைச்சது இல்ல. ரொம்ப நன்றி பிரதர். யூ ஆர் நாட் ஏ டிராவல்ஸ் எம்டி. கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி. தம்பி மாதிரி லேடிஸ் எல்லாம் சகோதரன் மாதிரி, ஒரு சகோதரன் மாதிரி எல்லாரையும் அரவணைச்சுன்னு போயிட்டு ஈச் அண்ட் எவரி பர்சன் கேட்டு கேட்டு வாங்கி பண்றீங்க பாருங்க. அது என்னால மறக்கவே முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. நான் அடுத்த டூர் பிளான் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். சரிங்க சார். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு நான் போன் பண்ணி 2 தடவை சொல்லிட்டேன். சார் 28 ரெடி பண்ணுங்க, 1ஆம் தேதி ரெடி பண்ணுங்க, டேட்டே சொல்லி வச்சிருக்கேன். அது ஆயிடும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஆவலா இருக்கும், என்ன பேர் நிறைய பேர் ஆவலா இருக்கும். கண்டிப்பா. அதனால தொடர்ந்து நீங்க நிறைய பண்றீங்க. சரிங்க சார். வித்தியாசமா யாரும் பண்ண மாட்டாங்க. வீடியோ கான்பரன்ஸும் ரொம்ப எவ்வளவு பேர் ஆர்வமா பேசுறாங்க பாருங்க. எனக்கு அரை மணி நேரமா உட்காந்து தவிக்கிறானுங்க, இடமே கிடைக்கவே பேசுறேன். கண்டிப்பா 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 தவிக்கிறேன். கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. முக்கியமான விஷயம், எனக்கு ஏதோ ஸ்பெஷல் பிரைஸ் கொடுத்திருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க சார், ஆமாங்க சார். நான் ஏதோ என்னோட அனுபவத்தை சொன்னேன். கண்டிப்பா நிறைய சொல்லிருப்பாங்க. என்னையும் ஊக்குவிச்சு எனக்கு ஸ்பெஷல் பிரைஸ் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, எவரி கஸ்டமர் மனசுல நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். எல்லார் இதயத்துல நீங்க இருக்கீங்க. சரிங்க சார். இன்னும் கரெக்டா ரொம்ப நாள் கிடையாது, கரெக்டா 15 நாள்ல நம்ம பழைய எப்படி தூள் கலப்புறோம், டேக் ஆஃப் ஆகிறோம். கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். உங்க நல்ல மனசுக்கு நல்ல உயர்ந்த எண்ணத்துக்கு எல்லாமே உயர்வதான் இருக்கும். கண்டிப்பா சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் சார். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி. ஆமா ஆமா, உங்களோட சப்போர்ட்ல இன்னும் நம்ம இன்னும் மேலன்றது இன்னும் உயரணும். அடுத்தது நீங்க சொல்ற மாதிரி சீக்கிரம் ஒரு அடுத்த ட்ரிப் பண்ணுவோம் சார் நம்ம. நன்றி சார். இல்ல அட்மிட் பண்ணிருக்கீங்களா சார்?
ஹலோ ஸ்டெல்லா மேடம், செல்வகுமாரி மேடம், செல்வகுமாரி மேடம், செல்வகுமாரி மேடம். இல்ல அவங்களுக்கு மியூட்ல இருக்கு. செல்வகுமாரி மேடம் இருந்தீங்கன்னா அன்மியூட் பண்ணுங்க, உங்களுது பண்ணிட்டு பேசுங்க. இல்ல இருக்காங்களான்னு தெரியலையப்பா. சார் பிரைஸ் வின்னர்ஸ் யாரா இருந்தாங்கன்னா ஒரு 1 மினிட்டுக்குள்ள நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசிடுங்க. அடுத்து நம்ம கொஸ்டின் அவர் போயிடுவோம். ஹலோ செல்வகுமாரி மேடம், மியூட்ல. ஹலோ ஸ்டெல்லா மேடம், ஸ்டெல்லா மேடம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் ஸ்டெல்லா மேடம். கேட்க மாட்டேங்குதா? இல்ல இப்ப கேக்குது. கேக்குது. பேசுங்க மேடம், எப்படி இருக்கீங்க? கேக்குதா? கேக்குது மேடம். வாழ்த்துக்கள். நல்லா இருக்கும், வாழ்த்துக்கள். பிரைஸ் வின் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க. ஆமா, இப்ப பிரைஸ்க்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்ப வீட்ல எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு ஸ்பெஷல் பிரைஸ் ஸ்டார்ட் ஹோட்டல்ல வச்சு குடுக்கறேன்னு இருக்கீங்க. ஆமா அது கண்டிப்பா கொடுத்துருவோம். கண்டிப்பா கொடுத்துருவோம். எல்லாம் ஒரே போல இருக்கு. வெளியே போகாம நீங்களும் கலர் ஆயிட்டீங்க, நானும் கலர் ஆயிட்டேன் சார். கேக்குதா? கேக்குது மேடம், கேட்டுட்டு இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, கேட்டுட்டு இருக்கு. அதனால பாருங்க, வாழ்த்துக்கள். வேற ஏதாவது சொல்லணுமா மேடம்? ஹலோ, அத எப்ப டூர் திருப்பி கூட்டிட்டு போறீங்க அப்படின்ட்டு கேக்குறேன். கண்டிப்பா அடுத்த இது முடிஞ்ச உடனே. இப்ப நீங்க தான் ரெடியா இருக்கீங்கல்ல? திருப்பி எப்ப போறது? ஆமா, நீங்க தான் முன்னாடியே போட்டீங்களா மேடம்? சார் ஸ்ட்ரைட்டா உகானிக்கே டூர் போடுங்க சார். சைனா போயிட்டு வருவோம்ட்டு. அதனால கூடிய விரைவில் ஸ்ட்ரைட்டா சைனா டூர் போவோம். இது முடிச்ச பின்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, நான் முடிச்சுட்டு அப்புறமா சொல்றேன் நான் உங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். சரி, சுமாரிக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். கண்டிப்பா எல்லாருக்கும். ஓகே. கருணாக்கோ வணக்கம். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம், இதுல வந்து மீட் பண்ணதுக்கு, பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. ஓகே, தேங்க்யூ மேடம். பை. நன்றிகள். நன்றி. தேங்க்யூ, வணக்கம். ஓகே, ஃபைன். சார் கமலக்கண்ணன் சார் லைன்ல இருக்கீங்களா சார்? ஹலோ சார், கமலக்கண்ணன் சார். எஸ் சார், கேக்குதா? கேக்குது சார். Now it's clear. Okay sir, thank you very much sir. I want Alegria to stand second to none in this field sir, first of all. ரொம்ப தேங்க்ஸ் சார். Thank you so much. உங்க மாதிரி செய்யறதுக்கு நம்ம இந்தியால யாரும் கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ். By God's grace you have to come up in your career. This is my best wishes. Thank you all. கண்டிப்பா சார். With the blessings of God, with the support of you, we will shine more sir. Thank you so much. Thank you sir. Bye sir. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும். Thank you. Okay, thank you sir. செல்வகுமாரி மேடம் யாரு? செல்வகுமாரி மேடம் யார்? செல்வகுமாரி மேடம் இல்ல அதான் அவங்களுக்கு மேபி இது தெரியல, சிஸ்டம். எனஃப். ஓகே சார். ஓகே. திருமுருகன் சார். சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். மோகன் பேசுறேன். சொல்லுங்க சார். அந்த முக்கியமான பிரான்சைஸ் பண்ணி போடுறீங்கல்ல, பிரான்சைஸ். ஆமாங்க சார். ஆமா, அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார். அப்படியா சார்? ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது நான் சொல்ல நினைச்சேன், அதுக்குள்ள கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஆமா, உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் இன்னைக்கு ஆன்லைன்ல வச்சுட்டு பண்றோம். நீங்க இப்ப சினிமாவில இருக்கிறவங்க சார், உங்களுக்கு தெரியும்.
சினிமாவுக்கு முன்னாடி எப்படி ஒரு ஆடியோ லான்ச் வச்சு எல்லாத்தையும் விஷயத்தையும் சொல்றாங்களோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் இன்னைக்கு இந்த ஜூம் மீட்டிங் ஆன்லைன்ல சொல்றோம் நாம இன்னைக்கு. வெரி சூப்பர். கண்டிப்பா பிரான்ச் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கு சார். வித்தியாசமா இருக்கு. சரிங்க சார். எந்த டிராவல்ஸ் கம்பெனி நடத்தல, டிராவல்ஸ் கம்பெனி நடத்தவே முடியாது. கண்டிப்பா முடியாது செய்யறத எங்க திரும்புங்க. கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ். யாராலும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமா அற்புதமா அதை பண்றீங்க. நான் பார்த்தேன். சரி, உடனே அதை சேர்றதுக்கு இருக்கேன். செய்தி. ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். உடனே அதை சேர்றதுக்கு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா சார். நீங்க ரெஃபர் பண்ணி சார். ஏற்கனவே நம்ம கூட இருக்கிறவங்க சேர்றதுக்கு இருக்கேன். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். நானும் சேர போறேன். 5 பேர் இமிடியா ரெஃபர் பண்றேன். சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. அற்புதமா இருக்கு. அந்த ஸ்கீம் பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆமா. சரிங்க சார். ரெஃபர் பண்றேன். சரியா? சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. எந்த டிராவல்ஸ் கம்பெனி நடத்த முடியாது, நடத்தினது இல்ல. சரிங்க சார். ரொம்ப நன்றி. அத நம்ம நிறைய விஷயம் புதுசா பண்ணிருக்கோம் சார். இஎம்ஐ சிஸ்டம் ஆகட்டும், ரிவார்டு கார்டு சிஸ்டம் ஆகட்டும், அந்த மாதிரி இதுல நம்ம புதுசா பண்ணுவோம். இது வந்து இந்த மாதிரியான கஸ்டமர் மீட்ன்றதும் நாம தான் இன்னைக்கு ஆன்லைன்ல பண்ணிருக்கோம். கண்டிப்பா தொடரும். அது உங்களோட ஒத்துழைப்போட. ரொம்ப நன்றி. எல்லாரும் பயன்படுவாங்க சார். ஓப்பனா சொல்றேன். கண்டிப்பா எல்லாரும் பயன்படுவாங்க. ரொம்ப நல்லா வித்தியாசமா அருமையான திட்டம் இது. சரிங்க சார். சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். இல்ல அடுத்தது இல்ல ஹேண்ட் ரைஸ் யாராவது பண்ணிருக்காங்க பாருங்க. ஹலோ சார், வேற ஏதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரிகார்டிங் இந்த பிரான்சிசி மாடல், இல்ல இவங்க சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, ஹென்ரி சார்கிட்ட, இல்ல மேடம் வச்சலா தேவி மேடத்திட்ட? ஹலோ செல்வகுமாரி மேடம். ஹலோ இல்ல சார், வேற யாராவது? இல்ல அவங்கள விட்டு சார். அதான. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். சார் திருமுருகன் சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இது எப்படி சார் நீங்க சொல்ற மாடல்ல பேமெண்ட் எப்படி சார் கொடுக்கணும்? உங்க அது ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் இருக்கா சார்? அக்செப்ட் பண்றீங்களா நீங்க? வெரி நைஸ். ஆமா, இந்த பிரான்சிசி மாடல் தானே சொல்றீங்க சார்? ஆமா சார், பிரான்சிசி மாடல். ஆமா, இது வந்து நம்ம ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது சார். இப்போ ஆக்சுவலி நீங்க ஃபர்தரா உங்க சார்ட்ல போடுங்க, உங்க நம்பர் இது சார்ட்ல பண்ணீங்கன்னா நம்ம சப்போர்ட் டீம் இருக்கு சார். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், தே வில் கால் யூ. So they will share you our account details and all. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துறீங்களா சார்? இது வெரி நைஸ். ஆமா, இவ்வளவு டீடைலா யாரும் கேட்கல, அதனால நான் சொல்லல நானு. சோ இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இட்ஸ் தேர் இஸ் a legal document is there. அதனால வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரான்சிசி பார்ட்னர் சைன் பண்ணிப்போம். ஸோ அதுல என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்றது வரும் சார். தென் ஒரு சர்டிபிகேட் தரும் பிரான்சிசி பார்ட்னருக்கான, சர்டிபிகேட் ஆஃப் பிரான்சிசி பார்ட்னர் சொல்லிட்டு we are providing a certificate. Then we will give them visiting cards also. Visiting cards also we will give them. So இதெல்லாம் நம்ம லீகலா கொடுத்துருவோம் சார். இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் யூ கேன் கிவ் செக் ஆர் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் த பேமெண்ட் டு அவர் Alegria அக்கௌண்ட் டீடைல்ஸ். அதனால நான் உங்களை பேச சொல்றேன் சார். நான் உங்களோட இது சார்ட்ல உங்களோட நேம் அண்ட் நம்பர் போஸ்ட் பண்ணுங்க. I will ask some of our staff to contact you, sir. Thank you so much, sir. Thank you. All the best. Thanks. Hello sir, சிவகண்ணன் சார் லைன்ல இருக்கீங்களா? ஹாய் சார். ஹலோ ஹலோ வாழ்த்துக்கள் சார். ஆமா, நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க வீடியோ காம்படிஷன்ல. Thank you sir. Thank you so much sir. ஆமா, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இட்ஸ் a very good moment. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க சார். சரிங்க. வெளியே ரொம்ப இன்ஸ்பைரிங் சார். உங்களோட ஸ்பீச் அண்ட் உங்களோட இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் ரியலி இன்ஸ்பைரிங். இந்த மாதிரி டைம்லயே வந்து இவ்வளவு என்துவா நீங்க பேசுறது, கண்டிப்பா எல்லாமே வந்து ரியலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் வெரி Thank you so much sir. இல்ல இது ஆக்சுவலி இப்ப நீங்க சொல்றதுனால சொல்றேன் சார். ரிப்பீட்டடா என்னன்னா, நாமளே நல்லா ஹெல்த்தியா இருக்கணும்னு வச்சிருங்களேன். காலையில இருந்து ஒரு நீங்க கரெக்டா செட் பண்ணி கூட ஒரு 5 பேர் 6 பேர் என்ன சார் டல்லாகிறீங்க, உடம்பு சரியில்லையா அப்படின்னா உண்மையாவே டல் ஆயிடுவோம். நம்ம அப்படிதான் ஆயிடுச்சு. நீங்க நமக்கு கிடையாது. ஒரு ஆமா 8 மாடி ஜவுளி ஸ்டோரு நான் தான் வச்சிருக்கேன்றவங்களுக்கு கூட இன்னைக்கு இழுத்து முடிதான் இருக்கு.
அதனால வேண்டி இந்த கிரைசிஸ்ன்றது இட்ஸ் காமன் டு ஆல் சார். நான் சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு 8 மாடி 10 மாடி ஒரு ஜுவல்லரி ஷாப்பு ஜவுளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஊர் பிள்ளை சார் உங்க வாய்ஸ் கேட்கல சார். ஹலோ ஹலோ எஸ் சார். இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஆக்சுவலி எல்லாருமே நல்லா இருக்கிற ஒருத்தரவே ஒரு 5-6 பேர் கண்டினியூஸா என்ன சார் டல்லா இருக்கீங்கன்னா நிஜமா டல்லே ஆயிடுவோம் நம்ம. அதனால இப்ப எல்லாரும் பண்ற வேலை அதுதான். டிராவல் ஏஜென்சியா ஐயோ நீ டிராவல் இருக்குமா இருக்காதா இல்ல டல்லா இருக்க அப்படின்னு கேட்கறதுனால அப்படி தெரியுதே தவிர த ப்ராப்ளம் இஸ் நாட் ஒன்லி ஃபார் டிராவல் இண்டஸ்ட்ரி. அதனால ஒரு 8 மாடி 10 மாடி ஜுவல்லரி ஷாப்பு டெக்ஸ்டைல் ஷோரூமே மூடிதான் இருக்கு. திறந்தா யார் வருவாங்கன்றது தெரியாது. பட் டிராவல் அப்படின்றது கிடையாது. வி ஆர் சீயிங் ஆல் த எவிடன்ஸ். சார் எப்ப சார் இதை விட்டு போவோம், எப்போ அடுத்த ட்ரிப் அப்படின்ற அளவுக்கு தான் கஸ்டமர்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட். அதனால டிராவல் இண்டஸ்ட்ரின்றது எப்பயும் போல நல்லா தான் சார் இருக்கு. தேர் இஸ் நோ டவுட் இன் தட். அதனால தேங்க்ஸ் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன் அண்ட் விஷஸ் ஃபார் யுவர் பிரைஸ். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் so much சார். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்சூனிட்டி சார். பை பை. தேங்க் யூ. வேற யாரு ஹேண்ட் ரைஸ் யாரு இருக்குதா? சொல்லுங்க. வேற யாராவது டிஸ்கஸ் பண்ணுமா ஏதாவது? ஓகே, தேங்க்யூ ஆல். சீரியஸ்லி சொல்றேன் நான். அந்த ஒரு சண்டே ஒரு ஜூம் மீட்டை கண்டக்ட் பண்றதோ இல்ல அந்த ஜூம் மீட்ல இவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்றதுன்றது இட்ஸ் ஹைலி டஃப் ஜாப். ஏன்னா காலையில இது இட்ஸ் நாட் சம் 30 minutes 60 minutes மீட், இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2 hours. அதனால ஒரு 2 hours தாண்டியும் போயிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணுமோ அவ்வளவு பேருன்றதும் டில் நவ் வி ஆர் ஹியர். ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஒரு நல்ல நாலேஜை கெயின் பண்ணிக்கணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கணும். இல்ல நிறைய பேத்துக்கான இந்த என்டர்பிரினர்ஷிப் அவேர்னஸ் என்னன்றது தெரிஞ்சுப்போம். இல்ல ஒரு சார் மோகன் சார் சொன்ன மாதிரி இல்ல இன்னொரு கஸ்டமர் கேட்ட மாதிரின்றது சார் ஐ எம் ரெடி டு ஜாயின் அப்படின்றது மாதிரி நிறைய பேர் பாசிட்டிவான இந்த ரிப்ளைஸ்ன்றது ரொம்ப தேங்க்யூ சோ மச். அதனால இது லால்கிரியாவோட அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். அதனால இந்த ஒரு ஆன்லைன் மீட்டிங்ல இந்த நம்ம சம்பந்தப்பட்ட தென் கிளாஸஸ் லால்கிரியா இன்ஸ்டியூட்டை பத்தியோ இல்ல இந்த பிரான்சிசி மாடலை பத்தி டிஸ்கஸ் பண்ணதுல ஐ எம் வெரி மச் ஹாப்பி. உங்களோட அவ்வளோ பேர் டீட்டெயிலும் என்கிட்ட இருக்கு. அதனால வி ஆர் சோ ஹாப்பி டு சே யூ தேங்க்ஸ். அதனால கண்டிப்பா இதே மாதிரி வித் யுவர் கோஆபரேஷன் வி வில் grow more. ஹலோ சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். திருமுருகன் சார். ஹலோ தேங்க்யூ சார். ஹலோ யா கேக்குது. ஹலோ ஹலோ திருமுருகன் சார். சார் சொல்லுங்க சார். சார் மோகன் பேசுறேன். மோகன் சார் பேசுறேன். சொல்லுங்க பேசுங்க சார். பேசுங்க. மோகன் பேசுறேன் சார். பேசுங்க சார். கேக்குது சார். பேசுங்க சார். என்னோட கேள்வி வத்சலா மேடத்துக்கு. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். கேக்குது. இப்போ இன்னைக்கு மே 17 31 இதெல்லாம் கிளியர் ஆகி நீங்களும் திரும்பணும் இப்படி நடப்பீங்களா? எல்லாருடைய ஹோப், விஷ், பிரேயர்ஸ் எல்லாம் அதுதான். எவ்வளவு சீக்கிரம் உங்க பிளானிங் என்ன? எங்களுக்கு என்ன பண்ண போறீங்க அடுத்து? நாங்க ரெடியா இருக்கோம் உங்களை கூட்டிட்டு போறதுக்கு. ஆனா கவர்மெண்ட் அண்ட் அதர் ரிலேட்டட் பாடிஸ் எல்லாம் எங்களுக்கு அந்த பெர்மிஷன் கொடுத்தாதான் எங்களால கூட்டிட்டு போக முடியும். லைக் ஏர்போர்ட்ஸ் ஆர் ரெடி. பெர்மிஷன் கொடுக்கணும்னு நான் கேள்விப்பட்ட விஷயம். ஓகே, பட் ஃளைட்ஸ் ஆபரேட் ஆகணும். எல்லாம் கொடுத்துறோம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சிரும். ஓகே, 28 நம்ம லேட் பண்ணாம நீங்களும் சரி திருமுருகன் சார் சேர்ந்து ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்குள்ள எதனா ஒரு பக்கா ப்ரோக்ராம் போட்டுருங்கன்ற நான் அனௌன்ஸ் பண்ணுவோம் சார். அவங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு வெயிட் பண்ண வேணாம்ன்ற. சரி சார், கண்டிப்பா பண்ணி வச்சுக்கலாம்ன்ற. உங்களுக்கு ஆடியபிளா இல்ல.
We are eagerly waiting. ஓகே சரி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஆமா ரொம்ப லேட் முடிச்சிடுவோம். இல்ல மிஸ்டர் ஆறுமுகம் ஏதோ கேக்குறாரு. மிஸ்டர் ஆறுமுகம் ஏதோ கேக்குறாரு. ஆறுமுகம் சார் தலைவர் பேசலாமா சார்? பேசுங்க சார். ஆறுமுகம் சார் ஆண்ட்ராய்ட் இல்ல ஆன் பண்ணேன் சார், மியூட் ஆன் பண்ணிட்டேன் சார். இந்த பிரான்சைஸ் மாடல் சொன்னீங்களா, ஏரியா வைஸ் சொன்னீங்களா, பின்கோடு வைஸா? ஆமாங்க சார், ஆமாங்க சார், பின்கோடு வைஸ். பின்கோடு வைஸ்னா இப்போ நான் ஒரு சென்னை 24 இன்கேஸ் சென்னை 17 எடுத்துன்னு வச்சுங்களேன், டி நகர்ல. சொல்லுங்க சார். டி நகர் எடுத்துட்டா இப்போ வந்து நான் அந்த டி நகர் உட்பட்ட பகுதியில வந்து நான் கஸ்டமர்ஸ் ஏதாவது கேட்ச் பண்ணுமா இல்ல எப்படின்னு கேக்குறேன். கான்செப்ட் ஒன்றும் புரியல. இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சார், டி நகர் ஏரியான்றது உங்களுக்கு லொகேஷன்ஸ்ன்றது நாங்க அலாட் பண்ணி கொடுக்குறோம். நாங்க நீங்க அதுக்கு பிரான்சைஸ் எடுக்கிறீங்க. சரி சார். டி நகர்ல எங்களோட பிசினஸ்ன்றது இருக்கும். ப்ரொமோஷன்ஸோ கஸ்டமர் எடுக்கிறதுன்றதெல்லாம் இருக்கும். நீங்க கஸ்டமர் கொடுக்கறதா இருந்ததுன்னா அக்ராஸ் இந்தியா எங்க இருந்து வேணாலும் நீங்க ரெஃபர் பண்ணலாம் சார். த்ரூஅவுட் ஆல் இந்தியால எங்க இருந்து எங்க இருந்து வேணாலும் யூ கேன் கிவ் பிசினஸ். உங்களுக்கு ஒரு ஹோல்ட் இருக்கணும்ன்றதுனால ஒரு பீரியட் ஒரு பின்கோடுன்றது நீங்க பண்ணலாம். அதனால நீங்க வெளியில இருந்து அதர் ஈவன் அதர் ஸ்டேட்ல இருந்து கூடமே கஸ்டமர்ஸ் இருந்தாலும் நீங்க இங்க ரெஃபர் பண்ணலாம். அப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப இதுல அவர் மிஸ்டர் விஜய் எல்லாம் பெங்களூர்ல இருந்து டிராவல் பண்ணவர். அந்த மாதிரி ஹைதராபாத்ல கஸ்டமர்ஸ் இருக்காங்க நமக்கு. சோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எங்க இருந்து வராங்க சார்? இங்க இது பின்கோடு வைஸ் பிரான்சைசி மட்டும் நம்ம தமிழ்நாடு மட்டும் கொடுக்குறோம். நம்ம சென்னையில ஒன் டைம் நம்ம டிராவலிங்காக வந்து கஸ்டமர் அப்ரோச் பண்ணி கொடுத்துறோம்னு வச்சுங்களேன். அதே கஸ்டமர் ரிப்பீட்டா போயிட்டு இருக்கும்போது எங்களோட இன்கம் எப்படி அதுல இருந்து வருமா இல்ல ஒன் ஷாட் அதுன்னு கேக்குறேன். இல்ல அதெல்லாம் பிரான்சைஸ் எடுக்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கொஸ்டின் கேட்க இல்ல பிரான்சைஸ் எடுக்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க போல இருக்கு. நிறைய கேக்குறீங்க. தேங்க்ஸ். ஆமா இல்ல அது ரிப்பீட்டடா வந்துட்டு சார். ஒவ்வொரு முறை நீங்க ஒரு கஸ்டமர் எடுத்து வரீங்கன்னா ஒரு ரெகுலர் இன்கம் இருக்கும். நீங்க ஒரு கஸ்டமர் எடுத்து வரீங்க, அவர் ரிப்பீட்டடா எத்தனை முறை வரதா இருந்தாலும் யூ வில் கெட் தி பெர்சன்டேஜஸ். ஏன்னா சில பேர் கார்பரேட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில வந்து 100 பேர் 150 பேர் வந்து ஒரு இது வின்னர் விட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு கேம்பெயினா போவாங்க, ஒரு பல்கா. ஆமா வருஷம் அவங்க போயிட்டே இருப்பாங்க. அதுக்காக கேக்குறேன். ஏன்னா வருஷம் போகும்போது அது ரெனியூவல் கான்ட்ராக்ட் மாதிரி வருமா ஒன் ஷாட் அதுக்காக கேட்டீங்களான்னு வேற ஒண்ணு இல்ல. ரெனியூவல் ஆயிதான் வரும் சார். நீங்க கார்பரேட் கூட நம்மளே கம்பேரே பண்ணாதீங்க. கார்பரேட்டுக்கு நம்ம யாருமே தேவையில்ல, ஆனா லால்கிரியாவுக்கு நீங்க எல்லாருமே தேவை. புரியுது. அதனால சேர்ந்தே பயணிப்போம் சார். சேர்ந்து பயணிப்போம். கண்டிப்பா உங்களை தொடர்பு கொள்ள சொல்றேன் சார் என்னோட டீம்ல இருந்து. கண்டிப்பா ரொம்ப நன்றி சார். செந்தில் ராய் சார் அன்மியூட் பண்ண முடியுமா சார்? செந்தில் ராய் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கிடுங்க சார். பண்ணிட்டு பேசுங்க சார். கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. தேங்க்ஸ். சொல்லுங்க. என்னைய வந்து ரெஃபர் பண்ணது மீனாட்சி கார்கோ பிரேம் சார் தான். உங்க மீட்டிங் வர சொல்லி என்னோட ஃப்ரெண்ட் தான் சார். சொல்லுங்க. ஆமா அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே. இல்ல நான் இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பாம்பேல. சரிங்க சார், ஃபைன். இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷன் என்ன வேணா நடக்கலாம் போல. சோ அதனால இந்த பார்ட் டைமா பண்ணலாம்னு சொல்லி தான் பாக்கும்போது உங்களோட பிரான்சைஸோட லிங்க் அனுப்பிச்சு விட்டாரு அவங்க. சரிங்க சார். இப்ப பிரான்சைஸ்ல வந்து நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் 2 lakhs கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் வந்து 8,000 மினி 96,000 கொடுக்கறதா. சாரி 11. அப்ப செகண்ட் இயருக்கும் ஒரு பேமெண்ட் சொன்னீங்க 12,000 சொல்லிட்டு. 10,000 சார். செகண்ட் இயர் 12,000 சொல்லிருக்கோம். சாரி 10,000. ஓகே. தேர்ட் இயர் 12,000. அப்பனா செகண்ட் இயருக்கும் நான் அந்த 2 lakhs உங்களுக்கு பே பண்ணணுமா வேணாமா? இல்ல சார். இட்ஸ் ஒன்லி ஒன் டைம் ஃபார் 36 months கான்ட்ராக்ட் இருக்கும். நீங்க ஒரு முறை 2 lakh பே பண்ணிட்டீங்கன்னா the period will be up to 36 months. So after 36 months என்ன இருக்கும் சார், again அது திருப்பி ரெனிவல் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது சேஞ்சஸ்னாலும் we will update you. I mean என்ன சொல்றீங்கன்னா இது இன்னும் சிம்பிளா இப்ப நீங்க எனக்கு ஒரு பக்கம் டைம் ஆகுதுன்றது, இன்னொரு பக்கம் நீங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேட்டிருக்கீங்கன்றது. ஸோ இந்த மாடல் எப்படிங்களா சார்? இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எந்த பின்கோட்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் இப்போதைக்கு இருக்கிறது காரைக்குடியில இருக்கேன். இப்ப என்னோட நேட்டிவ்ல இருக்கேன் கொரோனானால. ஓகே, பரவாயில்ல. சென்னையில எங்க இருக்கீங்க சார்? சென்னையில வந்து கௌரிவாக்கம். இப்ப நீங்க ரெண்டுத்துக்கு வித்தியாசமா இருக்குங்களா? இப்ப நீங்க கௌரிவாக்கத்துக்கு வந்து என்கிட்ட வந்து சார் இந்த பின்கோடுக்கு ஐ எம் பேயிங் இட் 2 lakh rupees. ஸோ எவ்ரி மந்த் ஐ எம் கெட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு கேட்டகரி. ஸோ இன்னொரு கேட்டகரி நீங்க பாத்தீங்கன்னா சார் அந்த இடத்துல வந்து இப்ப நான் உங்களை இன்சிஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் சார், எங்கிட்டையும் 2 lakhs கொடுத்துடுங்க, அங்க எங்கிட்டாவது ஒரு 5 lakhs கொடுத்துட்டு ஒரு ஆபீஸ பிடிங்க, உள்ள ஒரு 5 லட்சத்துக்கு மறுபடியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுங்க, உள்ள 2 ஸ்டாஃப போடுங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுங்கன்னா யூ வில் கெட் ஃபியர்.
இவ்வளவு செலவு பண்ணி வருமானம் வருமா வராதா, இல்ல டூர் நடக்குமா நடக்காதான்றது உங்களுக்கு இருக்கும் சார். பட் இது எப்படின்னீங்கன்னா, இப்போ ஒரு பேரண்ட் ஒரு குழந்தை எப்படி சைக்கிள் கத்துக்கும் போது கூடயே கேரியரை பிடிச்சி கத்து கொடுத்துட்டு அப்புறம் ஓகேம்மா நல்லா ஓட்டுற நீயே ஓட்டிக்க அப்படின்ற மாதிரிதான் இதை வந்து ஜஸ்ட் வி ஆர் ட்ரைங் டு இன்வால்வ் யூ இன் அவர் சிஸ்டம். சோ இது என்ன ஆகுனீங்கன்னா, ஒரு 6 months 1 year இட் நாட் அப் டு 36 months. இந்த 36 மாசம்ன்றது வாட் வி அஷ்யூர்ட் தட் பேமெண்ட் யூ வில் கெட் இட். பட் ஒரு ஆஃப்டர் 1 year or 2 yearsன்றதெல்லாம் யூ வில் கெட் த கான்பிடென்ட். ஒரு குழந்தை எப்படி இல்லப்பா விட்டுருப்பா நானே ஓட்டிக்கிறேன் அப்படின்ட்டுவாங்களோ, சோ அந்த மாதிரி நீங்களே ஒரு 2 வருஷம் கழிச்சுட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, சார் இது நல்ல இன்கமா வந்துட்டு இருக்கு சார், நல்ல பிசினஸ் போயிட்டு இருக்கு, நான் ஒரு ஆபீஸ் போட்டு 2 ஸ்டாஃபை போட்டு பாத்துக்கிறேன் சார், எனக்கு அதுல இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 3rd year வருதுன்னு வச்சுக்கீங்க சார், இப்ப நான் ரொம்ப கான்பிடென்டா சொல்றேன், நானு வி வில் பே யூ சம் 12,000 rupees. ஒரு ஆபீஸ் செட்டப்புக்கு நீங்க இன்னைக்கு என்னால இன்சிஸ்ட் பண்ண முடியாது உங்களால, இல்ல நான் இன்சிஸ்ட் பண்ணாலும் யூ வாண்ட் கெட் தி இன்ட்ரெஸ்ட். பட் பை த டைம் ஆஃப் 30th month இல்ல 24th month ஒன்னு நீங்க அந்த ஐடியாவுக்கு வந்துருவீங்க, இல்லன்னா நான் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன். நான் சார் நீங்க ஒரு ஆபீஸை போட்டு செட் பண்ணி நல்லா பண்ணுங்க சார், ஈவன் யூ வில் கெட் சம், இது ஒரு 12,000 வருது சார், அதுல ஒரு 50,000 1 lakh வரைக்கும் கூட யூ கேன் ஏர்ன் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொன்னா வி வில் கம் டு எ பாயிண்ட், ஓகே சார் இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதனால இட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் 36 months. பட் again and again we will do this kind of business sir. வேற மாடல்ல we can do it. Okay sir, okay sir. Thank you so much sir. Thank you. Thanks to Prem sir also. Sir வேற யாராவது டிஸ்கஸ் பண்ணுமா? பிரேம் சார் அவரோட ஃப்ரெண்ட் பிரேம் சார் ஆர்டிஎம் சார். பிரேம் சார் பேசுங்க சார். சார் கங்க்ராச்சுலேஷன் சார், நல்லா எந்தோ போயிட்டு இருக்கு சார். இப்ப நான் 2 மட்டும் சொல்லிடுறேன் சார். இப்ப நம்ம ஃபேராவோட செக்ரட்டரி வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜெயச்சந்திரன், மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டி எம்டி இருக்காரு இல்லீங்களா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 months பிஃபோர் எனக்கு வந்து லால்கிரியால இருந்து நான் சிங்கப்பூர் மலேசியா டூர் போறேன், எனக்கு வந்து இது காஸ்ட் கரெக்டான்னு என்கிட்ட கேட்டிருந்தாரு. நான் வந்து செக் பண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு சார், ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் பேக்கேஜ் இது, நீங்க தாராளமா போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கப்பூர் டாலரும் மலேசியன் ரிங்கெட்டா என்கிட்ட கேட்டிருந்தாரு. நான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வாங்கி கொடுத்தேன். போயிட்டு வந்து ரிட்டர்ன் வந்துட்டு 2 lakh சிங்கப்பூர் டாலர் எனக்கு ரிட்டர்ன் கொடுத்தாரு. சார் இது வந்து எனக்கு செலவே இல்லை சார். நான் ஆக்சுவலா அவர்கிட்ட சொல்லிட்டு போகும்போது என்னன்னா, சிங்கப்பூர் வந்து காஸ்ட்லியஸ்ட் சிட்டி, அஞ்சப்பூர்ல ஒரு பிரியாணி 800 ஆகும், நீங்க வந்து செலவு அதிகமா இருக்கும், நீங்க சேஃப்டியா எடுத்து போங்கன்னு சொன்னேன். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு திருமணம் சார் நல்லா பாத்துக்கிட்டாரு, ஃபுட்டு கிட்ட எல்லாமே 3 வேளையும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து காசே செலவாகல, எனக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு. ஒரு 2 lakh வந்து எனக்கு சிங்கப்பூர் டாலர் வந்து ரிட்டர்ன் கொடுத்து என் ஃப்ரெண்ட் கிட்ட ரிட்டர்ன் பண்ணி சொல்லிட்டாரு. சரி அது ஒண்ணு சொல்லிடுறேன் சார். அதுக்கப்புறம் இப்ப நீங்க சொல்லிருந்தீங்களா 2 lakh, இது நீங்க ஆபீஸ் வச்சிருக்கவங்க கொடுப்பீங்களா இல்ல வீட்டுல இருந்து பண்றவங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லையா? யார் வேணாலும் பண்ணலாம் சார். சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அதாவது அந்த பர்சன்டேஜ் வந்து சார் ரொம்ப தேங்க்ஸ் பேசுனது. நமக்கு ஒரு நல்ல கஸ்டமர் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டி ஜெயச்சந்திரன் சார் ஒரு நல்ல ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க போயிட்டு வந்துட்டு. நம்மளோட பிசினஸ் ஸ்டைல்ன்றதே அதான், ஜஸ்ட் ஏர்போர்ட் வந்துடுங்க, கூட்டு வர வரைக்கும் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ட்ரிப்ஸ். இந்த பொறுத்தவரைக்கும் நீங்க ஆக்சுவலி இந்த 2 lakh பே பண்ண சார் சொல்லுங்க ஒரே. அதனால பிரேம் சார் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் இஸ் ரன்னிங் மீனாட்சி கார்கோ. நான் வந்து பிளைட்ல வந்து மேல சீட்ல பேசஞ்சர் கூட்டு போவேன், அவர் கீழே வந்து லாஜிஸ்டிக் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அக்ராஸ் வேர்ல்டு வந்து நிறைய பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மீட்டிங்ல அவர் பார்ட்டிசிபேட் பண்ணதுன்றது ரியலி ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார் பிரேம் சார். சொல்லுங்க சார். அதாவது 2 lakhs rupees வந்து சார் 2 lakhs rupees வந்து 100% ரீஃபண்டபிளா இல்ல ஒரு 70% நான் ரீஃபண்டபிளா சார்? 2 lakhs நான் ரீஃபண்டபிள் தான் சார். அந்த 2 லட்சம் ரூபாய்ன்றது வராது. அந்த 2 லட்சம் ரூபாயை முதலீடு பண்ணி அதுல வர வருமானம் தான் உங்களுக்கு அந்த 3,52,000 வரும். அந்த மந்த்லி வந்து 8,000 12,000 10,000 வரும் சார். எல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 3,52,000 வரும். எக்ஸப்ட் இது தவிர நான் பண்ற பிசினஸ்க்கு பிளஸ் வரும். அது வந்து நீங்க ஆமா அது வந்து உங்களுக்கு பிளஸ்ஸா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா இப்ப நீங்க அவரு பிரேம் சார் சொன்ன மாதிரி நான் வித்தவுட் ஆபீஸ் சார் வீட்டுல இருந்து நான் பண்றதா இருந்ததுன்னா பிசினஸ்ல ஒரு 5%ன்றது பே பண்ணுவோம் சார். நம்ம வித் ஆபீஸ் வச்சு நான் பண்றேன் ஒரு
ஸ்டாஃபை போட்டு சிஸ்டம் எல்லாம் போட்டு நான் வச்சு பண்ணிட்டு இருக்கேன்னா we can pay them 10%. என்ன பிசினஸ்ல வருதோ அதுல இருந்து நம்ம ஒரு 10% பே பண்ணி தரோம். இந்த 2 lakhs வந்து சிங்கிள் பேமெண்டா இல்ல இதுல ஏதாவது உண்டா சார்? கன்சிடர் உண்டா? இல்ல 2 lakh சிங்கிள் பேமெண்டா தான் கலெக்ட் பண்றோம் சார். இப்போ அதான் நாங்க உடனே பண்ணீங்கன்னா ஒரு ட்ரிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஷன் வேற பிரைஸா கொடுக்குறோம், நாங்க காம்ப்ளிமெண்டா கொடுக்குறோம். சோ அதோட வர்த்தே கிட்டத்தட்ட ஒரு 80,000-90,000 ரூபாய் வந்துடும். அதனால இது வந்து 2 lakh வந்து ஒன்னா தான் நம்ம ஏன்னா அக்ரிமெண்ட் சைன்ன்றதுனால வேண்டி ஒன்னா தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். அந்த 4 மெம்பர்ஸ். ஆமா ஆமா 4 மெம்பர்ஸ். ஆமா, அப்பதான் நீங்க பிரான்சைசி கன்சிடர் பண்ண முடியும். 2 lakhs இருந்தாதான் அந்த பிரான்சைசியா கன்சிடர் பண்ணிட்டு அன்னையில இருந்து எஃபெக்டிவ் ஆகும். இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2 lakh இன்னைக்கு நீங்க பே பண்றதா இருந்ததுன்னா இப்ப எங்களுக்கு அந்த 1 monthன்றது ரிலாக்ஸேஷன் பீரியட் சார். அதனாலதான் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் 11 months வரும். இப்ப நீங்க மேக்குள்ள நீங்க பே பண்றதா இருந்தா ஜூன் விட்டுடும். ஜூலைல இருந்து அந்த பேமெண்ட்ன்றது ஸ்டார்ட் ஆகும். வெதர் கொரோனா இருக்கு, பிசினஸ் இருக்கு, நடக்கலன்னாலும் we will run our business, we will get profit. அதுல இருந்து பே பண்ணிட்டு pay the month 1 month less. ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் ரிலாக்ஸேஷன் பீரியட். ஓகே 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 ஓகே. ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். தனசேகர் சார் ஹியர். வணக்கம் சார், தனசேகரன் பேசுறேன் ரவி காஸ்ட்ல இருந்து. சார் 1 minute சார். சார் கேட்டதுல அந்த 1 lakh பண்ணலாம் சார். பட் அந்த 2 lakh பண்ண பின்னாடி தான் உங்களுக்கு வந்து பிரான்சைசி பார்ட்னர்ஷிப் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும், அக்ரிமெண்ட் சைன் பண்ண முடியும். தேங்க்ஸ் சார். சார் வெல்கம் சார் தனசேகர் சார், வெல்கம். ஏன்னா ஏற்கனவே ஒரு கஸ்டமர் எனக்கு இந்த பிரான்சைசி மாடலுக்கு ரெஃபர் பண்ணிருக்கீங்க, சார்ட்ட பேசிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். சொல்லுங்க சார். இன்னொரு இது வந்து ஸ்கீம் பத்தி இன்னும் கொஞ்சம் நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மீட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு. இன்ஃபேக்ட் ஹென்ரி சாரோடையும் மீட்டிங்கும் கேட்டது நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் டோட்டலாவே இது ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிருந்தீங்க. இது புது மாதிரி வந்து கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் மாடல் வந்து நல்லா இருக்குது. எப்படி நம்ம சிவகுமார் நம்ம டீம்ல வந்து ஃபீட்பேக் எடுத்து வராரு, பிரேம் சாரும் எடுத்துட்டு வராரு, இப்ப நீங்களும் எடுத்து வரது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டீம்ல சார் சேலம்ல ஒருத்தர் வந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. சேலம்ல 2-3 பேர் வருவாங்க. அவங்க எல்லாம் பின்கோடு விஷயம் வர மாட்டாங்க. அது உங்களுக்கு ஓகேயா அப்படிங்கறதும், நான் சென்னையில இருக்கவங்களும் பின்கோடு தான் பண்றோம். ஆனா சேலம்ல அப்படி கிடையாது இல்லீங்களா? இல்ல சேலம் கோயம்புத்தூர் கேட்டிருக்காங்க. இல்ல சார், அங்கேயும் பின்கோடு தான் பண்றோம் சார். நம்ம இந்த தமிழ்நாட்டோட இப்பைக்கு மேஜர் சிட்டிஸ், மேஜர் டவுன் மட்டும் இப்ப கான்சென்ட்ரேட் பண்றோம் சார். ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஸ்ட்ரென்த் இருக்கும். சோ வித்தின் 3 yearsல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய growth இருக்கும். சோ அதனால அங்கேயுமே வந்து நம்ம பின்கோடு வைஸ்ன்றத நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார். நல்ல மார்க்கெட் அங்க இருக்கு சார். இப்ப சேலம் டூர்ஸ்ல ஷட் டவுன் பண்றாங்க, ஓரளவுக்கு டூர்ஸ் இன்டர்ஸ் குறைக்கிறாங்க. அதனால இது நம்ம பிக்கப் அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டாங்க, அதுதான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இல்ல அதுதான் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஏன்னா நீங்க ஒரு பழமொழி இருக்கு சார், தனிமரம் தோப்பாகாதுன்ற மாதிரி. நிஜமாவே சொல்ல போனீங்கன்னா இந்த டிராவல்ல வந்து சின்ன சின்ன ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்களுக்கே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல ஒரு பெரிய அவங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீ என்னன்னீங்கன்னா they won't run the show. ஏன்னா நாம தான் வந்து பிசினஸ் ஆப்ரேட் பண்ண போறோம் சார். அந்த மினிமம் அஷ்யூர்டு ப்ராஃபிட்ன்றதை நம்ம கொடுத்துருவோம். தென் அபார்ட் ஃப்ரம் தட் ஆல்சோ they will get some benefits. அதனால கண்டிப்பா யாராவது இருந்தா ரெஃபர் பண்ணுங்க சார். we will talk சார். ஓகே சார், thank you so much சார். thank you சார், thank you so much சார். தேங்க்ஸ். வேற யார் இருக்காங்க? சிவகண்ணன் இருக்காங்க. செல்வகுமாரி மேடம் அன்மியூட் பண்ணுங்க சார். வணக்கம் செல்வகுமாரி மேடம், நீங்க லைன்ல இருக்கிறீங்க. உங்களோட போன் நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. ஏன்னா இங்க வந்து அன்மியூட் பண்ணா அகைன் நீங்க மியூட் பண்ணிடுறீங்க. சோ நீங்க அன்மியூட் பண்ணிடுங்க. இல்ல அதான். ஹலோ செல்வகுமாரி மேடம். ஹலோ சார். செல்வகுமாரி மேடம் சார் கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க மேடம். ஹலோ பேசுங்க. சார் ஹென்ரி சாருக்கு, வச்சலா மேடத்துக்கு, திரும்புறங்க சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது ஜூம் வந்து ஒரு மீட்டிங். இல்ல வாழ்த்துக்கள், உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். எவ்வளவு பேரு டிராவல் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சார். உண்மையுமே ஹாப்பியா இருந்தது. ரொம்ப சந்தோஷம் சார். உண்மையுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஹென்ரி சார் வாயால சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி சார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த குரலை கேட்கறதுக்கு தான் இவ்வளவு நேரம் நாங்க. ஆமா, நம்ம வியட்நாமுக்கு நம்ம கண்டிப்பா குழு மணாலி போன மந்த் நம்ம போயிருப்போம் இல்லைங்களா? மார்ச் ஏப்ரல் போயிருப்போம். இப்ப மே வந்து வியட்நாம் கம்போடியாக்கு ரெடி ஆயிட்டு இருப்போம். இந்த கொரோனா வந்து நடுவுல கெடுத்துச்சு சார். இப்ப நெக்ஸ்ட் நம்ம எப்ப போலான்ற ஒரு ஆர்வம் தான் இப்ப கண்டிப்பா இருக்கு. இப்ப சார் சொன்னாருங்களா, ஆறுமுகம் சார் பேசினாரு, அப்ப வச்சலா மேடம் சொன்னாங்க இல்லைங்களா,
கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா ஏதோ ஒரு டூர் வந்து ஆப்ரேட் பண்றீங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு போறதுக்கு, ரொம்ப எக்ஸைட்டா இருக்குது நீங்க பேரை அறிவிச்சதுக்கு. உஷா மேடத்துக்கும் தேங்க்ஸ், அஸ்வத்துக்கும் தேங்க்ஸ், அவங்க அறிவிச்சதுக்கு, ஸ்டெல்லா மேம்க்கும் தேங்க்ஸ், உங்க அனைவருக்கும் தேங்க்ஸ் சார். வச்சலா மேடத்துக்கும் தேங்க்ஸ் சார். ரொம்ப 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 நன்றி. நான் எவ்வளவு நேரம் ட்ரை பண்றேன், கிடைக்கல எனக்கு. ஜூம வந்து கட் பண்ணிட்டு தான் பேசுறேன். இல்ல பரவாயில்ல, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துட்டீங்கல்ல, சூப்பர் ஸ்டார் மாதிரி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நீங்க பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் சார். ஆமா, இது வெற்றி பெற்றீங்களா, அதே மாதிரி கவுன்சிலரா வெற்றி பெறுவோம். லால்கிரியா ஃபேமிலி சார்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு 500 மெம்பர்ஸ்க்கு 5 கிலோ அரிசி, ஒரு பேக்கேஜ் வெஜிடபிள் இதுவும் வாங்கி கொடுத்திருக்கேன் சார், டிஎன்கே மூலமா. வாழ்த்துக்கள். 1 வீக் முன்னாடி எல்லாருக்கும் கொடுத்திருக்கேன் சார். ரொம்ப அடிமட்ட தளத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் கணக்கு எடுத்து வாங்கி கொடுத்திருக்கிறேன். 1 வீக் முன்னாடி அதை பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் சார். கண்டிப்பா நிக்கிறேன் சார். உங்களுடைய வாழ்த்துக்கெல்லாம் எங்களுக்கு தேவை, உங்களுடைய இதெல்லாம் எங்களுக்கு தேவை. நம்ம கண்டிப்பா ஹென்றி சார் சொன்னாருன்னா அவர் வாய் முகத்தம் பழிக்கிட்டோம். கண்டிப்பா ஓகேங்களா சார்? எல்லாருமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஸ்டாப் நிஷாவுக்கு, ராதாமாவுக்கு, அப்புறம் ஆனந்தி மேடத்துக்கு, எல்லாருக்கும் உங்க ஸ்டாப் அனைவருக்குமே ரொம்ப நன்றி சார். எல்லாருக்குமே நித்யா மேடத்தை விட்டீங்க. நித்யா மேடம், நித்யா தான் எப்படி சார்? என்ன சார் உங்க நித்யா மேடம், திருமுருகன், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இது வந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் மாடல், இந்த பிரான்சிசி மாடல். பாருங்க, ஏன்னா நீங்க எனக்கு தெரியும் டூர் வரும்போதே ஒரு நிறைய பேருக்கு ஆமா இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க வந்த டூர் எதுவுமே நீங்க தனியா வரல, ஒரு 25 பேர்த்தோட வரீங்க கூட்டிட்டு. அதனால இது ஒரு நல்ல மாடல், கொஞ்சம் நல்ல யாருக்காவது இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். நல்லா கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் கூட நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். நீங்க போனீங்கன்னா எப்பன்னு சொன்னீங்கன்னா நாங்க கடன் பட்டிருக்கோம் சார், கண்டிப்பா வர்றதுக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா. அதான் டூர் 1 மேடம். ரெண்டாவது இந்த பிரான்சிசி மாடல் பேசி கண்டிப்பா பண்றேன் சார். அதுவும் நீங்க சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு பெரிய நெட்வொர்க், அதனால சொல்லுங்க, பேசுங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ரைட், தேங்க்ஸ் சார். சிவகுமார் சார், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். சிவகுமார் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நன்றி. வணக்கம் திருமுருகன் சார். ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆமாங்க சார், கண்டிப்பா. முக்கியமா நம்ம ஹென்றி சார், எங்க அசோசியேஷன் பிரசிடென்ட் அவரு. ஆமா, ரொம்ப சிறப்பா இருந்தது ஸ்பீச். ஆமா சார். முக்கியமா வந்து 2 விஷயங்கள் சார். நீங்க அந்த மீனவர் ஸ்டோரி சொன்னீங்கல்ல, ரொம்ப சூப்பர் சார். அது ஒரு யதார்த்தமான ஸ்டோரி. ஆமா, சூப்பர். அதான் அந்த மாதிரி லாக்டவுன் பீரியட்ல எப்படி ஃபர்தர் மூவ்மெண்ட் இது. அது மாதிரி நம்ம ஹென்றி சாரும் நிறைய காணொலி காட்சி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அவரும் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம், எங்க ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி அது மாதிரிதான் டவுன் சொல்லுவாங்க. அவரும் நிறைய எப்படி அதுல பாசிட்டிவா கொண்டு போகணும்னு சொல்லுவாரு. பிரான்சைஸ் மாடலும் ரொம்ப சூப்பர் சார். அதுக்கு நான் நிறைய இன்ட்ரோ கொடுக்குறேன் சார். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா சார், உங்களோட சப்போர்ட்ல இன்னும் அதிகமா பிளான் பண்ணலாம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் சார். சிவகண்ணன் சார். இல்ல போடுங்க, அவர் திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சிவகண்ணன் மட்டும் போடுங்க. ஓகே, முடிச்சிடலாமா? அப்போ இல்ல அவரு சிவகண்ணன். வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வணக்கம். நேரம் வந்து நம்ம 11 மணியில காலை வணக்கத்தோட துவங்கணும். இப்ப மதிய வணக்கத்தோட நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. நிறைய பேருக்கு பசி வந்துடுச்சு, தானா லெஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க. சோ அதனால இதெல்லாம் ஒரு இந்த கொரோனா இந்த கொள்ளை நோய் தாக்கத்தினால இந்த ஊரடங்கு இல்லை, இது நாடு அடங்கு உலக அடங்குன்னு தான் சொல்ல முடியும். இது நிரந்தரம் அல்ல, இதுவும் கடந்து போகும். சோ எதிர்மறையான சிந்தனைகளை எடுத்தெறிவோம், நேர்மறையான சிந்தனைகளை நெஞ்சில் ஏந்தி பயணிப்போம். பயணங்கள் முடிவதில்லை. உங்களுடைய பயணம் லா அலிகிரியாவோட இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த ஜூம் கால் காணொலி காட்சி கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கு பெற்ற அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் லா அலிகிரியா நிறுவனத்தின் சார்பாகவும் சேர்மேன் அண்ட் எம்டி திரு அண்ட் திருமதி திருமுருகன் அண்ட் நித்யலட்சுமியின் சார்பாகவும் என் சார்பாகவும் வத்சலா மேடம் அண்ட் அதர்ஸ் சீஃப் கெஸ்ட் சார்பாகவும் எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளை கேட்டு சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் கேள்வி எழுப்பிய கேள்வியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் விரிவா பேசணும்னா
நிறுவனத்தினுடைய தொடர்பு எண் இருக்கும். நிறுவனம் கோடம்பாக்கத்துல தான் இருக்கு. அவரோட பர்சனல் நம்பரும் இருக்கு. தனிப்பட்ட முறையில உங்களுடைய கேள்விகளை எழுப்புங்க. தரமான வர்த்தகத்தை வளர்த்துக்குங்க. இணைந்தே செல்வோம், முனைந்தே வெல்வோம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. மீட்டிங் நிறைவு பெறுகிறது இல்லையா? தேங்க்யூ சோ மச். நிறைய பேர் வெளியில இருந்தெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, பாத்துருக்கோம் யார் யாரு அப்படின்றது. அதனால மீண்டும் ஒரு முறை ரொம்ப நன்றிங்க சார். ஒருவேளை இந்த பிரான்சிசி மாடல்ல யாராவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, இல்ல வேற யாராவது ரெஃபர் பண்ண முடியும்னா கண்டிப்பா லால்கிரியாவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியா இருந்ததுன்னா, இப்ப இங்க பேச முடியல, டிஸ்கஸ் பண்ண முடியல சார், இல்ல டைம் இல்ல அப்படின்றதா இருந்ததுனாலும் 9962900700 எங்களோட கான்டாக்ட் நம்பர். 9962900700 இதுக்கு இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா எங்களோட சப்போர்ட் டீம் இருக்கு. தே வில் எக்ஸ்பிளைன் யூ. நிஜமா இட்ஸ் வெரி 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 குட் செஷன். ரொம்ப ஒரு லிமிட்டடா இருந்துட்டு இவ்வளவு பேர் அந்த ஒரு இவ்வளவு நேரம் இருக்கிறதுன்றது ஹவு யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் அப்படின்றது தெரியுது. டெட் டு சண்டே we will have so many commitments இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு thank you once again. Thank you so much. We will meet again. Thank you so much, sir. Thank you, sir.